உன்னை சேராமல் போனால் வாழாமல் போவேன். அத்தியாயம் 36. நித்யனை ஒரு வாரம் வரை பார்க்கவில்லை எனவும் ஆராத்யாவுக்கு முதலில் சந்தோஷமாக இருந்தாலும் பிறகு அவன் எப்போது வருவான் என ஒரு பக்கம் ஏக்கமாகவும் இருந்தது. அவன் வந்துவிட்டால் தன்னை பேசியே கொன்று விடுவானே என்ற பயமும் இருந்தது. ஒரு வாரம் கழித்து அலுவலகத்திற்கு வந்தவனின் முகம் முன்பை விட இறுகி கிடந்தது. அவளை மட்டுமல்ல, எல்லோரையுமே குதறி எடுத்து கொண்டிருந்தான். எல்லோருமே அவன் அரை பக்கம் போகவே அவ்வளவு பயந்தார்கள். அவனுக்கு ஆதரவாக அவ்வளவு பேசிய தீபிகா கூட ஒரு முறை வாங்கி கட்டி கொண்டு வந்தாள். அன்றைய உணவு இடைவேளையில் உட்கார்ந்து நித்யனை திட்டிக் கொண்டிருந்த தீபிகாவை பார்த்து, இதையே தான் அன்னைக்கு நானும் சொன்னேன், எனக்கு என்னவோ அட்வைஸ் பண்ண என அவளை ஆராத்யா கிண்டல் செய்தாள். பொதுவாக நித்யன் இப்படி நடந்து கொள்கிற ஆளில்லை தியா. அவனுக்கு மனதில் எதுவோ கஷ்டம் இருக்கிறது. அதை தீர்க்க வழி தெரியாமல் மனதிற்குள்ளேயே போட்டு புழுங்கி கொண்டு அந்த கோபத்தை எல்லோர் மேலும் காட்டுகிறான். மனதில் கஷ்டம் இருக்கும்போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதை பற்றி தீவிரமாக சிந்தித்தோம் என்றால் அதிலிருந்து வெளிவருவது எப்படி என்று தெரிந்துவிடும். அதெல்லாம் அவனுக்கு தெரியாதது இல்லை. தினமும் யோகா தியானம் செய்கிறவனுக்கு அதுவும் தெரிந்திருக்கும். ஆனால் அவனுக்கு அதையும் மீறி எதுவோ போட்டு வாட்டுகிறது. இப்போதைக்கு மனதுக்கு நெருக்கமானவர் யாரிடமாவது மனம் விட்டு பேசினால்தான் அவன் பிரச்சனை தீரும் என தீபிகா யோசனையுடன் சொன்னாள். இவ்வளவு சொல்றியே, நீயே போய் உக்காந்து என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது தானே என ஆராத்யா கேலி செய்தாள். அவனுக்கு நான் ஃப்ரெண்டு மட்டும் தாண்டி, ஆனால் அதுக்கும் மேலே உயிர் நண்பனு உங்க அண்ணன் இருக்கானே, அவன் ஊர்ல இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அவன் பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போயிட்டான். அதனால தான் பையன் ரொம்ப தவிக்கிறான் போல. உங்க அண்ணன் வர வரையிலும் நித்யன் நம்ம எல்லாரையும் ஒரு வழி செய்ய போறான், அது மட்டும் உறுதி என தீபிகா அழுத்து கொண்டாள். உன் ஃப்ரெண்டுக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியல தீபி, நிறைய திமிரு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம இப்படி போட்டு எல்லாரையும் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கார் என நித்யன் மேலிருந்த கடுப்புடனேயே ஆராத்யா சொன்னாள். சரி, அவனை கரிச்சி கொட்டி இப்போ என்னாக போகுது? நம்மளை தவிர வேறு யாரும் இவ்வளவு தூரம் புலம்புன மாதிரி தெரியல. அவன் அதிகமாக வேலை கொடுத்தாலும் யாரும் அதை பற்றி மூச்சு கூட விடாம அவன் சொல்ற வேலையை தட்டாம செய்கிறாங்க. அவ்வளவு தூரம் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் கிட்ட அவனுக்கு நல்ல பேர் இருக்கு. நம்ம அவனை ஃப்ரெண்டாகவே பார்த்துட்டு இப்போ எம்டியா பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறான், அவ்வளவுதான். அவனை நமக்கு தெரிஞ்சவன்ற இடத்துல இருந்து தள்ளி வச்சுட்டு வெறும் எம்டியா மட்டும் பாரு, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமே நான் அப்படி தான் பார்க்க போகிறேன், நீயும் அதையே ட்ரை பண்ணு என தீபிகா அவளுக்கு சுலபமான ஒரு வழியை சொல்லிக் கொடுக்க ஆராத்யாவுக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. அது போலவே பார்த்தாலோ என்னவோ அதன் பிறகு திட்டியதும் அதிக வேலை கொடுத்ததும் ஆராத்யாவுக்கு பெரிதாகவே தோன்றவில்லை. அவள் சாதாரணமாக சென்றதும் நித்யனுக்கு பொறுக்கவில்லை போல. அன்றைக்கு என்ன கோபத்தில் இருந்தானோ, பல்லவனும் ஆராத்யாவும் அவள் கேபின் அருகே நின்று பேசிக்கொண்டிருக்க உடனே அவனிடமிருந்து ஆராத்யாவுக்கு அழைப்பு வந்தது. இப்போது என்ன வைத்திருக்கிறானோ என ஒரு பெருமூச்சுடன் தான் உள்ளே நுழைந்தாள். அதற்கு கொஞ்சமும் வஞ்சனை இல்லாமல் வரிசையாக அவளுக்கு வேலைகளை அடுக்கி கொண்டிருந்தான். இந்த வேலைகளை எல்லாம் ஏன் என்னிடம் சொல்கிறான்? இதிலெல்லாம் எனக்கு முன் அனுபவமே கிடையாதே. முதலில் இது அவளுக்கான வேலையே கிடையாது. அதை பற்றி அவனிடம் பேசலாம் என்றால் பேச்சு முடிந்தது என்பது போல அவன் பாட்டுக்கு குனிந்து வேலையை செய்து கொண்டிருந்தான். அவன் கொடுத்த ஃபைலை பார்த்தவளுக்கு தலையும் புரியவில்லை, வாழும் புரியவில்லை. தனக்கு தெரிந்தவரை அதை செய்து அவனிடம் எடுத்து சென்று காட்ட அவனோ அதை அவள் மேலேயே விட்டெறிந்தான். சட்டென்று அவளுக்கு கோபம் துளிர்த்து விட்ட போதும் அங்கே நின்று அவளையே ஏளனமாக பார்த்த ரோசியின் முன்னால் அவளுக்கு அவமானமாக இருந்தது. ஒன்றும் சொல்லாமல் ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியேறிய அவளை பார்த்த நித்யனுக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தது. வரத்துளித்த கண்ணீரை அடக்கியபடி வேலை செய்து கொண்டிருந்த ஆராத்யா அருகில் வந்த பல்லவன் என்னவென்று கேட்க அவள் விவரம் சொன்னால் பல்லவனுக்கும் அவளுக்கு உதவி செய்யும் ஒரு வாய்ப்பாக அது அவன் சம்பந்தப்பட்ட ஃபைலாக இருக்கவே அவனை அந்த வேலையை அவளுக்காக செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் அதை எப்படி செய்ய வேண்டும் என சொல்லியும் கொடுத்தான். இந்த முறை ஃபைலை எடுத்துக்கொண்டு நித்யனிடம் சென்றவள் அவன் முகத்தை கூட பார்க்கவில்லை. அவளிடம் தான் நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்கலாம் என நித்யன் நினைத்தாள். அவளோ பிடிவாதமாக அவனை நிமிர்ந்து கூட பார்க்க மறுத்தாள். நித்யனுக்கும் அவள் நிலைமை
புரியதான் செய்தது. தான் நடந்து கொண்டதற்கு யாராக இருந்தாலும் இப்படிதான் செய்வார்கள். வர வர எனக்கு ஏன் தான் இவ்வளவு கோபம் வருகிறதோ தெரியவில்லை. அப்போதே ஆனந்தன் சொன்னான், கோபம்தான் உனக்கு சத்ரு என்று. அது சரியாகத்தான் இருக்கிறது. இந்த முறை ஏதாவது தவறு இருந்தாலும் அவளிடம் பொறுமையாக சொல்லலாம் என நினைத்தான். ஆனால் அதற்கு அவசியமே இல்லாமல் எல்லாவற்றையும் சரியாகவே செய்து கொண்டு வந்திருந்தாள். ஆச்சரியமாக அவளை பார்த்தவன், எப்படி இதை செய்தாய் என கேட்க அவளோ பதில் சொல்லாமல் அழுத்தமாக நின்றாள். மறுபடியும் அவளிடம் கேட்க, நீங்கள் கொடுத்த வேலையை தான் செய்தேன், சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். எனக்கு என் சம்பந்தப்பட்ட வேலை நிறைய இருக்கிறது என குத்தலாகவே பதில் சொன்னாள். அவள் பேச்சில் எனக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத இந்த வேலையை கொடுத்து இருக்கிறாயே, நான் பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது என்ற பொருள் பொதிந்திருந்தது. அதை புரிந்து கொண்டாலும் அவள் எப்படி செய்தாள் என தெரிந்து கொள்ளும் பொருட்டு, உனக்கு இந்த வேலையில் அனுபவம் இல்லையே, எப்படி செஞ்ச என மீண்டும் கேட்டான். அனுபவம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அந்த வேலையை கொடுத்தீங்களா என அவள் வெடுக்கென்று கேட்டுவிட அவன் பதில் சொல்ல திணறினான். அவன் பதிலை தேடும் முன், நான் எப்படி செஞ்சா என்ன சார், உங்களுக்கு ஆக வேண்டியது வேலை, அதை செஞ்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன் என்றபடி அவள் அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். போகும் அவளையே முறைத்தவன், சரியான திமிர் பிடிச்சவ, வெளிநாடு போய் என்ன கத்துக்கிட்டாலோ இல்லையோ இந்த திமிரை மட்டும் கத்துக்கிட்டு வந்திருக்கா என முணுமுணுத்து கொண்டான். தங்கள் கம்பெனியிலேயே ஆராத்யா வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள் என தெரிந்து நித்யன் மிக மகிழ்ச்சியாகத்தான் அலுவலகத்திற்கு அவளை பார்க்கலாம் என்ற ஆசையுடன் வந்தான். வரும்போதே அவளும் பல்லவனும் சிரித்து பேசிக்கொண்டிருந்ததை பார்த்ததும் அவ்வளவு ஆத்திரம் அவனுக்கு. அதனால் தான் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. அவளிடம் தேவையில்லாமல் எதுவும் பேசிவிடக்கூடாது என்றுதான் நீ சாதாரண எம்ப்ளாயி என குறிப்பிட்டு சொன்னது. இதற்காக தன்னிடம் கோவப்படுவாள் அல்லது சண்டையிடுவாள் என நினைத்தால் அவளோ பல்லவன் பக்கத்தில் போய் கையை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறாள். ஒவ்வொரு முறையும் குழந்தையிடம் சாக்லேட் நீட்டுவதும் ஆசையுடன் வாங்க வரும்போது கையை பின்பக்கம் இழுத்து கொள்வதுமாக விளையாட்டு காட்டுவதைப் போல அவளை ஆசையுடன் நெருங்கி செல்லும் போதெல்லாம் முதலில் அன்பு காட்டுவதும் அதில் ஆசையுடன் முன்னேறி சென்றால் அவள் விலகி போவதுமாக இருந்தாள். எத்தனை முறை காயப்பட்டாலும் அவளை தேடியே செல்லும் தன் மனதை கட்டுப்படுத்த வழியின்றிதான் அவளை தன் அருகில் வரவிடக்கூடாது என அவளிடம் இவ்வளவு கோபமாக நடந்து கொள்கிறான். தான் அவளிடம் இத்தனை அன்பு காட்டியும் அதை அவள் புரிந்து கொள்ளாமல் மீண்டும் பல்லவனை தேடி செல்கிறாள் என்றால் போகட்டுமே. தன் அன்பை மதிக்காதவள் தனக்கும் தேவையில்லை. அவள் கூட சண்டையிட்டு சென்றதும் கடைசி போட்டியில் என்னால் அதிகமாக கவனம் செலுத்த முடியாமல் அந்த கிறிஸ்டோபரிடம் அடி வாங்குவது போல ஆகிவிட்டது. எல்லாம் அவளால் தான். ஒவ்வொரு முறையும் அவள் மீது அன்பு வற்றாத ஜீவநதி போல பெருகி கொண்டே செல்ல அவளோ அதை காலில் போட்டு மிதிக்காத குறையாக அலட்சியப்படுத்தி செல்கிறாள். அவளை திட்டுவிட்டு தனக்குள்ளேயே அதற்காக வருத்தப்படுவதும் எப்போது தீரும் இந்த தொல்லை என்று இருந்தது. தன்மேல் எழுந்த கோபத்துடன் சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். 2 நாட்களிலேயே அவள் எப்படி இவ்வளவு விரைவாக வேலைகளை செய்து முடிக்கிறாள் என நித்யன் தெரிந்து கொண்டான். தெரிந்ததும் அவனுக்கு அத்தனை ஆத்திரம். அவனோடு பேசிவிடக் கூடாது என்றுதான் அவளுக்கு நிமிர விடாமல் வேலைகளை கொடுத்து கொண்டிருந்தது. அதையும் அவனை வைத்தே செய்து முடிக்கிறாள் என்றால் இவளுக்கு எத்தனை தைரியம் இருக்க வேண்டும். எப்படி செய்தாய் என கேட்டாள். அதை பற்றி உங்களுக்கு என்ன என்று என்னையே திருப்பி கேட்கிறாள். இன்று வரட்டும், இருவரையும் உண்டு இல்லை என செய்கிறேன் என கருவி கொண்டான். இருவரும் கதவை தட்டிவிட்டு அறைக்குள் நுழைந்ததும் கண்களில் கனல் தரிக்க இருவரையும் முறைத்து பார்த்தான். அவன் பார்வையில் இருவருமே உள்ளுக்குள் பயந்து போனார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மீண்டும் அவனை பார்க்க அதில் அவன் கண்கள் இன்னமுமே சிவந்திருந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு, பல்லவனே சார் கூப்பிட்டீங்களா என கேட்டான். ஆராத்யா கொண்டு வந்த ஃபைலை எடுத்து மேஜை மேல் அவர்களுக்கு தெரியும் வண்ணம் போட்டவன். இது என்ன பல்லவன் என கோபத்துடன் கேட்டான். ஃபைலை தூக்கி மேஜையில் போட்டுவிட்டு இது என்ன என்று கேட்டாள். என்ன பதில் சொல்வது என பல்லவன் புரியாமல் பார்த்தான். ஆனால் ஆராத்யாவுக்கு அவன் தங்களை கண்டு கொண்டான் என புரிந்து போனது. ஐயோ, சும்மாவே இவனை சொல்ல வேண்டாம். அந்த ஆட்டம் ஆடுவான். இப்போது காலில் சலங்கை கட்டியாகிவிட்டது. அடுத்து என்ன செய்ய போகிறானோ என கவலையுடன் பார்த்தாள். என்ன சார் சொல்றீங்க, புரியல என பல்லவன் கேட்டான். இங்க உங்களை எதுக்காக வேலைக்கு வைத்து சம்பளம் கொடுக்கறது பல்லவன்? உங்க வேலையை பார்க்கறதுக்கா
இல்லை அடுத்தவங்க வேலையையும் நீங்களே சேர்த்து செய்கிறதுக்கா என நித்யன் கோபத்துடன் கேட்டான். ஓ, இதற்காக தான் வர சொன்னானா? ஆனால் இவள் முன்னால் என்னை திட்டி இவளிடமும் நல்ல பேர் வாங்கி தருகிறானே. நான் இவனை முட்டாள் என நினைத்தது சரிதான். எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவளிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால் தன்மையாகவே பதில் சொன்னான். இல்லை சார், இவங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார், அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன் என சொன்னான். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை பல்லவன். இங்கே நீங்கள் ஒரு நல்ல பொறுப்புள்ள வேலையில் இருக்கீங்க. இவங்களுக்கு உதவி பண்ணதான் ஜெகன், ரோசி எல்லாரும் இருக்காங்க. அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும். இதுக்கப்புறமும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என நித்யன் கோபத்துடன் சொல்ல, பல்லவன் பாவமாக ஆராத்யாவை திரும்பி பார்த்தான். தன்னால் தானே பல்லவன் தேவையில்லாமல் நித்யனிடம் திட்டு வாங்கி கொண்டிருக்கிறான் என நினைத்த ஆராத்யா கண்களாலேயே பல்லவனிடம் மன்னிப்பு வேண்டினாள். உனக்காகத்தானே, பரவாயில்லை என்பது போல அவனும் கண்களாலேயே பதில் சொல்ல, இருவரும் கண்களால் பேசிக்கொண்டதை பார்த்த நித்யனுக்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. பல்லவன், நீங்க போகலாம் என கொஞ்சம் அழுத்தத்துடன் அவனை பார்த்து சொல்ல, அவன் ஆராத்யாவை பார்த்து மனதே இல்லாமல் விட்டு செல்வது போல திரும்பி திரும்பி பார்த்தபடியே அங்கிருந்து சென்றான். போகும் பல்லவனை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த ஆராத்யாவை தொண்டையை செருமி தன் பக்கம் திருப்பியவன், இப்போ நீங்க சொல்லுங்க மேடம் என சொல்லிவிட்டு நித்யன் கைகளை கட்டி சேரில் சாய்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். எப்படியும் திட்டத்தான் போகிறான் என தெரிந்தாலும் தன் பக்க விளக்கத்தை கொடுக்க எண்ணி தயங்கியபடி, அது சார், ரோசி கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு வேற வேலை இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஜெகன் அவர் வேலையில் பிஸியாக இருந்தார். அதனால தான் பல்லவன் கிட்ட கேட்டேன் சார். அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இதில் அவர் தப்பு எதுவும் இல்லை சார். நான் தான் அவர்கிட்ட போய் கேட்டேன் என சொன்னால், அவனை விட்டு கொடுக்காமல் அவனுக்காக பறிந்து கொண்டு வரவும் சுறுசுறுவென்று நித்யனுக்கு மறுபடியும் கோபம் ஏறியது. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? சும்மா பல்லவன் அவன்கிட்ட போய் நின்னா உன்னை தொலைச்சிடுவேன். இங்கே வேலை செய்ய வந்தா வேலை மட்டும்தான் செய்யணும். சும்மா அவன்கிட்ட போய் வழிஞ்சுக்கிட்டு நிற்கக்கூடாது என கிட்டத்தட்ட அரை மணி நேரங்களாக அவன் திட்டிக் கொண்டிருக்க அதை கேட்டபடியே தேவேந்திரன் உள்ளே வந்தார். என்னடா, எதுக்காக தியாவை திட்டிக்கிட்டு இருக்க என கேட்டபடியே உள்ளே வந்து அவளை அமர சொல்லிவிட்டு தானும் மற்றொரு சேரில் அமர்ந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நின்று கொண்டிருக்கிறாள். அவருக்கு ஒரு நன்றியுடன் அப்பாடா என ஒரு சேரில் அமர்ந்தாள். அப்பா, இது ஆஃபீஸ். என்ன நீங்க தியா அது இதுன்னு கொஞ்சிட்டு இருக்கீங்க என நித்யன் கொஞ்சம் கோபமாகவே கேட்டான். ஓ, இப்படியெல்லாம் அவளை மிரட்டி வச்சிருக்கியா? ஏமா, உன்னை மரியாதையா சார்னு பேச சொல்லி சொன்னானா என தேவேந்திரன் கேட்க ஆராத்யா ஆமேனும் விதமாக தலையாட்டினாள். நினச்சேன் இவன் இப்படி தான் ஏதாவது செய்வான்னு. சைட்டு வேலைன்னு அலைஞ்சு ஆஃபீஸ் பக்கம் ஒரு நாள் வராமல் போனா இவன் என்னவெல்லாம் செஞ்சு வைக்கிறான். ஏண்டா, உன்னை தியா மேலே கோபம்னா அவகிட்ட தனியாக கூப்பிட்டு பேசு. அதை விட்டுட்டு ஏன் அவளை போட்டு இந்த பாட்டு வாட்டிக்கிட்டு இருக்க என தேவேந்திரன் சிரிப்புடன் கேட்டார். அவன் மேலே எனக்கு என்ன கோபம் என நித்யன் அவர்களை பார்க்காமல் வேறு பக்கம் திரும்பி கொண்டான். ஒழுங்கா நம்ம மூஞ்ச பார்த்து கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இவனுக்கு கோபம் இல்லையாம் என ஆராத்யா காதல் தேவேந்திரன் கிசுகிசுக்க அவளுக்கு சிரிப்பு வந்தது. டேய், நீதான் எம்டின்னு ஒத்துக்கிறேன்டா. அதுக்காக வெறி பிடிச்ச நாய் மாதிரி எதுக்குடா போற வரை எல்லாரையும் பிடிச்சு கொதறிக்கிட்டு தெரியுற? நாய் கடிச்சா 16 ஊசியோட போயிடும். ஆனா நீ படுத்துற பாட்டுக்கு எல்லாரும் உடம்பு முழுக்க ஊசி போட்டுக்கணும் போல என சொல்ல அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் தளர்ந்து ஆராத்யா கலகலவென சிரித்து விட்டாள். அவளோடு சேர்ந்து தேவேந்திரனும் சிரிக்க அவள் சிரிப்பை பார்த்த நித்யனுக்கும் மெல்லிதாக புன்னகை அரும்பியது. ஆனால் என்னப்பா இது என தந்தையை முறைத்தவன் தியாவை பார்த்து, ஓய், என்ன நாயின்னு சொன்னா உனக்கு சிரிப்பு வருதா என கேட்க ஆராத்யாவுக்கு சிரிப்பு வந்தாலும் தலை குனிந்து கொண்டாள். நீ சும்மா இருடா, என் சொல்லம் சிரிச்சாதான் அழகா இருக்கா. அவன் முகம் இன்னொரு தடவை வாடிச்சு உன்னை தொலைச்சி போடுவேன் தொலைச்சு என விளையாட்டு போலவே மறைமுகமாக அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தார். நீ போய் வேலையை பாடாதியா குட்டி. இவன் பாக்ஸர்னா நம்ம எல்லாம் பயந்துடுவோமா?
வீட்டில் நான் கன்று வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து தரேன். அடுத்த தடவை ரொம்ப பேசினானா அவன் வாயிலேயே சுடு என்ன சொல்ல இந்த முறை இன்னும் நன்றாக சிரித்தாள். என்ன செய்வா என்பதை போல அவனை புருவம் உயர்த்தி பார்க்க அவனோ அவளை முறைத்து விட்டு திரும்பிக் கொண்டான். அவன் முகத்தை பார்த்ததும் அவளுக்கு இன்னும் சிரிப்பு வந்தது. இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருடா தியா குட்டி, இந்த பிரச்சனையை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம் சரியா என்ன சொல்ல அவளும் சரி என்று தலையாட்டி விட்டு தேங்க்ஸ் அங்கிள் என்றபடி அந்த ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். அத்தியாயம் 37. ஆராத்யா அந்த அறையை விட்டு வெளியேறிய பிறகு தேவேந்திரன் முகம் மாறி மகனை இப்போது முறைக்க ஆரம்பித்தார். என்ன நித்யன் இது? அந்த பொண்ணு எப்படி வளர்ந்த பொண்ணு? அவங்க அப்பாவும் அண்ணனும் அந்த பொண்ணை எப்படி தாங்குறாங்க? நீ என்னடானா அவளை இந்த பாடு படுத்திக்கிட்டு இருக்க என கடுமையாக கேட்டார். அப்பா, ஆஃபீஸ்ன்னு வந்தா இந்த மாதிரி வேலை இருக்கிறதெல்லாம் சகஜம்தான், தெரிஞ்சுதானே வேலைக்கு வரா. அப்புறம் என்ன, நீங்கள் இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா என சற்று சலிப்புடனே சொன்னான். அவ புதுசா இந்த ஃபீல்டில் ஜாயின் பண்ணியிருக்காப்பா, அவளுக்கு எவ்வளவு தெரியும்னு இத்தனை வருஷ அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும். அதோட அவள் என்ன கற்றுக்கிட்டாலோ அதை விட்டுட்டு அவளுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு வேலையை கொடுத்தா அவள் எப்படி செய்வா என கேட்டார். அது எனக்கு அவசரமாக அந்த வேலையை முடிக்க வேண்டி இருந்துச்சு, அதுதான் கொடுத்தேன் என திணறியபடி பதில் சொன்னான். உனக்கு இந்த ஃபீல்டில் எவ்வளவு அனுபவம் இருக்கோ அதை விட எனக்கு இருக்குப்பா. என்கிட்டயே பொய் சொல்ல முயற்சி பண்ணாத. நீ எதுக்காக இப்படி வேலை வாங்குற? அவகிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது அவங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க என கொஞ்சம் வருத்தத்துடனேயே கேட்டார். கொஞ்சம் அதிக வேலை வாங்கிட்டேன், அதுக்கு ஏன்பா இவ்வளோ தூரம் அதை பற்றியே பேசுகிறீங்க என கேட்ட நித்யனுக்கு எரிச்சல் வந்தது. உனக்கு புரியலை நித்யன், இந்த கம்பெனிக்கு தியா வேலைக்கு வர்றதுக்கு நானும் ஆனந்தனும் எவ்வளோ முயற்சி பண்ணோம்னு எங்களுக்கு தான் தெரியும் என்ன சொல்ல நித்யன் அவரை புரியாமல் பார்த்தான். என்ன பார்க்குற? தானாவே நேராக இந்த கம்பெனிக்கு தியா வேலைக்கு வந்தா நினச்சிக்கிட்டு இருக்கியா? வேலைக்கு போகணும்னு மட்டும்தான் தியா சொல்லியிருக்கா. ஆனந்தன் தான் பாதுகாப்பு முக்கியம்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கம்பெனிக்கு அனுப்ப என்கிட்ட பேச சொல்லி இருந்திருக்கான். அதை பற்றி ஆனந்தன் என்கிட்டயும் சொன்னான். அதனால தான் காசிநாதன் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நானே காசிநாதன் கிட்ட போய் தியாவை இங்கே வேலைக்கு அனுப்ப சொன்னேன். அவனை கன்வின்ஸ் பண்ணி தியாவை இங்கே வர வச்சேன் என்ன சொல்ல நித்யன் அவரை ஆச்சரியமாக பார்த்தான். ஆனால் இதெல்லாம் ஏன்பா என நித்யன் உள்ளே போய்விட்ட குரலில் கேட்டான். உனக்காக தாண்டா. ஆனந்தன் அவன் தங்கச்சிக்காக இவ்வளவு செய்யும் போது நான் உனக்காக அட்லீஸ்ட் இதை கூட செய்யலைனா எப்படி? அதோட ஒவ்வொரு நாளும் என் பையன் அவளை மறக்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்போல்லாம் நாங்கள் உன்னை பார்த்து கவலைப்படுவோம்னு நீ இங்கே வீட்டில் தங்குறதில்ல, அது ஒன்று போதாதா உன்னை தெரிஞ்சுக்க என்ன சொன்னவர் தொடர்ந்து. நீ சந்தோஷப்படுவ, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனந்தன் சொன்னதை வச்சு நீங்கள் 2 பேரும் மனசை விட்டு பேசிக்கிட்டாலோ இல்லை நீ உன் காதலை அவகிட்ட சொன்னாலோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நினச்சேன். ஆனால் இங்கே நடக்கிறது பார்த்தா அது மாதிரியெல்லாம் எதுவும் தெரியலையே. நீயும் உங்கள் அம்மா மாதிரி அப்போ பேசினதை மனசில் வச்சுக்கிட்டு அவளை பழிவாங்க நினைக்கிறியா என்ன என நித்யனை கூர்மையாக பார்க்க அவன் திடுக்கிட்டு அவரை பார்த்தான். என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? நான் அவன் மேலே உயிரையே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? ஏதோ கோபம், அதனால் அப்படி நடந்துக்கிட்டேன். இனிமே இது மாதிரி எல்லாம் நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்களும் அம்மா மாதிரி என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்களோன்னு நினச்சேன் என ஒரு நிம்மதியுடன் சொன்னான். அம்மாவும் உன் காதலை புரிஞ்சிக்காம இல்லைப்பா, அவளுக்கு தன் ஆசை பையனை தியா இப்படி வேணான்னு சொல்லிட்டாளேன்னு கோபம், அவ்வளவுதான். அந்த வயசில் அவள் ஏதோ புரியாமல் பேசிட்டா, அதே நினச்சிக்கிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் தீராது. கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை பற்றியும் உன் காதலை பற்றியும் உங்கள் அம்மா புரிஞ்சுப்பா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகிடும் என தேவேந்திரன் அவனை பார்த்து நம்பிக்கையுடன் புன்னகைத்தார். நிச்சயமாப்பா என நித்யனும் முகம் மலர சிரித்தான். ரோசி இந்த வேலைக்கு வந்ததிலிருந்து யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம்
திட்டு வாங்கியதில்லை. நேரடியாக நித்யன் மற்றும் தேவேந்திரனிடம் மட்டுமே அவளது வேலை பொறுப்பு இருந்ததும் அதற்கு ஒரு காரணம், அவர்களின் முக்கியமான எல்லா வேலைகளும் அவளிடம்தான் வரும். அவர்களது மீட்டிங் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அவள்தான் குறித்து கொள்வாள். அதனால் அவளுக்கு அதில் ஒரு தனி பெருமை இருந்தது. அதே போல அந்த கம்பெனியில் அவளை பற்றி தெரிந்து எல்லோரும் அவளை உயர்வாகவே நடத்தினர். இந்த ஆராத்யா வந்ததிலிருந்து இதுவரை திட்டு வாங்காத நித்யனிடம் கூட திட்டு வாங்கிவிட்டாள். நித்யனின் மேல் அந்த கம்பெனியில் உள்ள எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆர்வம் இருந்தது. அதற்கு ரோசியும் விதிவிலக்கல்ல. அவ்வளவு கம்பீரமும் ஆளுமையும் திறமையும் நிறைந்த ஒருவன் அழகாகவும் பணக்காரனாகவும் இருந்துவிட அதைவிட அந்த பெண்களுக்கு வேறு என்ன வேண்டும்? முடிந்தவரை ஏதாவது சாக்கு வைத்து கொண்டு அவனை பார்க்க அவனது அறைக்குள் நுழைய முயற்சி செய்வார்கள். ஆனால் அவன் யாரிடமும் அவ்வளவாக பேசியது கிடையாது. தேவேந்திரன், நித்யன் இருவருக்குமே ரோசிதான் PA என்பதால் மற்றவர்களை விட அதிக நேரம் அவனுடன் இருக்க அவளுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அதை மற்ற பெண்கள் பொறாமையுடன் தான் பார்ப்பார்கள். அதில் ரோசிக்கு தனி பெருமை இருந்தது. ரோசியைப் போல ஒன்றிரண்டு அழகான பெண்கள் இருந்தாலும் அவளை விட அழகு என யாரும் இதுவரை இருந்ததில்லை. அதில் தலைக்கணத்துடன் இருந்தவளுக்கு ஆராத்யாவை பார்த்ததுமே அது ஆட்டம் கண்டது. அவள் மேல் தேவையில்லாத எரிச்சல் வந்தது. அதிலும் வந்ததுமே நித்யனிடம் திட்டு வாங்க வைத்துவிட அவள் மேல் வன்மம் வளர்க்க அது ஒன்றே போதுமானதாக இருந்தது. நல்ல வேளையாக நித்யன் அவளிடம் விழுந்து நிற்கவில்லை. மற்றவர்களை விட அவள் மேல்தான் அதிகம் எரிந்து விழுந்து கொண்டிருந்தான். அதிலும் இல்லாத பொல்லாத வேலைகளை எல்லாம் அவளை செய்ய வைத்து கொண்டிருந்தான். அதனால் மனதுக்குள் ஒரு நிம்மதி இருந்தது. அத்தோடு ஆராத்யா புதிதாக பல்லவனோடு பேச ஆரம்பித்துவிட அது ரோசிக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. நிச்சயம் இவள் தன் ரூட்டில் தலையிட மாட்டாள். நித்யன் அவளை விரட்டி விரட்டி வேலை வாங்குவதால் ரோசி தன் வேலையெல்லாம் ஆராத்யா தலையில் கட்ட ஆரம்பித்து விட்டாள். புதிதான விஷயங்களை புதிதாக கற்றுக்கொள்ளும்படி இருந்ததால் ஆராத்யாவும் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. ரோசி மட்டுமே செய்யக்கூடிய சில வேலைகள் இருந்ததுதான். அவளைப் போல குறுக்கெழுத்தோ வேகமாக தட்டச்சு செய்வதோ ஆராத்யாவுக்கு வராது. அவள் அதற்காகவே பயின்றிருப்பவள். நல்ல திறமைசாலியாகவும் இருந்தாள். நித்யன் இருக்கும்போது மட்டும் ரோசி மட்டும்தான் வேலை விஷயமாக அவள் அறைக்கு செல்வாள். ஆராத்யாவை வேலை வாங்குவதற்காகவே நித்யன் அவளை அழைப்பான். இப்போதெல்லாம் நித்யன் ஆராத்யாவை அனாவசியமாக அழைப்பதில்லை. தேவேந்திரன் வந்து சென்ற பிறகு அவளிடம் முன்பை போல கோபமாகவும் நடந்து கொள்ளவில்லை. முன்பெல்லாம் அவன் அழைத்தாலே பயத்தில்தான் அவனது அறைக்குள்ளேயே செல்வாள். ஆனாலும் அவனை பார்த்த நிம்மதியாவது இருக்கும். இப்போது அவனை அதிகமாக பார்க்க முடியவில்லை என்றாலும் எதையோ இழந்ததைப் போல வருத்தமாகவும் இருந்தது. அன்று ரோசி ஆராத்யா இருவரையும் நித்யன் தனது அறைக்கு அழைத்திருந்தான். 2 முக்கியமான மீட்டிங் நித்யனுக்கும் தேவேந்திரனுக்கும் தனித்தனியாக இருந்தது. இருவருக்குமே அது முக்கியமான மீட்டிங் என்பதால் ரோசி அவர்களுடன் செல்வது அவசியமாக இருந்தது. இப்போது அதற்கு வழியில்லை. யாராவது ஒருவருடன் தான் அவள் போக முடியும் என்பதால் என்ன செய்வது என பேசத்தான் அவர்களை அழைத்திருந்தான். தேவேந்திரன் வருவதற்கு தாமதமானதால் இருவருக்கும் ஜூஸ் வரவழைத்து குடிக்க கொடுத்தான். அதே போல தனக்கு ஒன்றையும் எடுத்துக்கொண்டவன் குடிக்கும் போதே போன் வரவும் அதில் கவனமாக இருந்தவன் கை தவறி சட்டையில் ஜூஸை கொட்டிவிட்டான். ஆராத்யா தன் ஜூஸ் கிளாஸை வைத்துவிட்டு எழுமுன் அவளை தாண்டி கொண்டு ரோசி நித்யனிடம் சென்று டிஷ்யூவை எடுத்து சட்டையில் கொட்டிய ஜூஸை துடைக்க ஆரம்பித்தாள். நித்யன் போதும் பரவாயில்லை என்று சொன்னாலும் அவள் விடுகிற மாதிரி தெரியவில்லை. நாம போக போகிறது முக்கியமான மீட்டிங் சார். இந்த மீட்டிங் ஜூஸ் கரையோட போனா நல்லா இருக்காது என சொல்லிவிட்டு மீண்டும் துடைக்க ஆரம்பித்தாள். பார்த்து கொண்டிருந்த ஆராத்யா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஆரம்பித்தது. அவன் சேரில் அமர்ந்திருந்ததால் ரோசி குனிந்து சட்டையை துடைத்து கொண்டிருக்க இருவர் முகமும் அருகருகே இருந்தது. நித்யன் வேறு பக்கம் முகத்தை திருப்பியிருந்தவன் யதார்த்தமாக ஆராத்யாவை பார்க்க கோபத்தில் அவள் முகம் சிவந்திருந்தது. அவள் கண்களிலேயே அளவுக்கு அதிகமான பொறாமை தென்பட சுவாரஸ்யமாக அவளை பார்த்தான். அவ்வளவு நேரம் ரோசி செய்ததில் எரிச்சலில் இருந்தவன் இப்போது ஆராத்யாவை சீண்டும் விதமாக ரோசி கையை பிடித்து, போதும் ரோசி, நீங்கள் இப்படி உட்காருங்க. இந்த ஷர்ட் பாழாயிடுச்சு. நான் வேறு ஷர்ட் மாற்றிட்டு தான் மீட்டிங் வரணும்னு நினைக்கிறேன் என புன்னகையுடன் சொன்னான். அவன் புன்னகையை பார்த்த ஆராத்யா ஆவென வாயை பிளந்திருந்தாள். இங்கே வந்த இத்தனை நாட்களில் அவன் இப்படி புன்னகைத்து இப்போதுதான் பார்க்கிறாள்.
அதுவும் வேறு ஒருத்திக்காக அவனது புன்னகையை சிந்தி இருக்க இன்னும் கோபம்தான் வந்தது. ஒரு கண்ணால் ஆராத்யாவை பார்த்தபடி அந்த அறையோடு இருந்த அவனுக்கான தனிப்பட்ட அறைக்குள் நுழைந்து கொண்டான். அவன் வேறு சட்டையை மாற்றிக்கொண்டு வந்தபோது தேவேந்திரனும் வந்துவிட்டார். இப்போது யாரோடு ரோசி செல்வது அவசியம் என இருவரும் தீவிரமாக ஆராய்ந்தார்கள். ஏனெனில் அவளிடம்தான் முக்கிய குறிப்புகள் இருந்தது. ஏதாவது ஒன்றை மறந்துவிடும் போது அவள் சரியாக எடுத்து கொடுப்பாள். ரோசியோடு ஆராத்யாவும் கொஞ்சம் வேலை கற்றிருந்ததால் தான் அவளையும் இப்போது அழைத்திருந்தார்கள். ஆராத்யாவுக்கு எவ்வளவு தெரிகிறது என தெரிந்து கொள்ள ஒன்றிரண்டு கேள்விகளை கேட்க அவளும் சரியாகத்தான் சொன்னாள். முழுவதுமாக அவளுக்கு தெரியவில்லை என்றாலும் இந்த அளவாவது தெரிந்ததை என இருவரும் நினைத்து கொண்டார்கள். யாருக்கு ரோசியின் தேவை அதிகம் இருக்கிறது என்பது போல அப்பாவும் மகனும் பேசிக்கொண்டிருக்க உள்ளுக்குள் அதை பற்றிதான் ஆராத்யா யோசித்து கொண்டிருந்தாள். இப்போது நித்யனுடன் ரோசியை போகவிடக்கூடாது. சும்மாவே இருவரும் இப்படி ஒட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். இதில் இருவரும் தனியாக போனால் அவ்வளவுதான். அதையே யோசித்து கொண்டிருந்தவள் இன்னும் மகனும் தந்தையும் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்க அவளை குறுக்கே புகுந்தாள். அங்கிள், நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லவா என அவள் கேட்க இப்போது மூவருமே அவளை தான் பார்த்தார்கள். சொல்லு என்பதை போல தேவேந்திரன் தலையசைக்க, நித்யன் சார் ஏற்கனவே வெளிநாட்டில் தனியாக தானே மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, உங்களால் தனியாக சமாளிக்க முடியுமான்னு தெரியாது. அதனால் ரோசி உங்கள் கூடவே வரட்டும். நித்யன் சார் கூட நான் போகிறேன். என்னால் அவருக்கு உதவ முடியலைனாலும் அவர் சமாளிச்சுப்பார். முடிஞ்சவரை நானும் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே அவர் கூட போகிறேன் என சொன்னால் அவர்கள் விவாதம் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்க இப்போது ஆராத்யா சொன்ன விதமாக இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர். அவர்களிடம் விஷயத்தை சொல்லி முடித்துவிட்டு ரோசியை பார்த்து, இனி அவருடன் உன்னை நெருங்க விட மாட்டேன் என்பது போல பார்க்க அதை பார்த்து நித்யன் உள்ளுக்குள் புன்னகைத்து கொண்டான். முடிவாக ஆராத்யா சொன்னதை போலதான் செய்யலாம் என முடிவெடுத்தார்கள். ரோசிக்கு நித்யன் கூட சொல்ல முடியாதது வருத்தம் தான். ஆனால் தேவேந்திரன் சாருக்கு தான் அவள் தேவை அதிகம் என்பதையும் உணர்ந்தே இருந்தாள். ஆராத்யாவுக்கு தேவையான டீட்டெயில்ஸை அவளுக்கு புரியும்படியாக சொல்லி முடித்தவள் அந்த கம்பெனி பற்றிய ஒரு சில குறிப்புகளையும் எடுத்து கொடுத்தாள். தன்னால் நித்யனுக்கு எந்த இழப்பும் வந்துவிடக் கூடாது என நினைத்த ஆராத்யாவும் முடிந்த வரை எல்லாவற்றையும் சரியாகவே சரிபார்த்து கொண்டாள். தேவேந்திரனும் ரோசியும் முன்னால் கிளம்பிவிட அதற்கு அடுத்ததாக கிளம்பிய நித்யனிடம், சார், எதுக்கு இன்னொரு ஷர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. போகிற இடத்துல ஜூஸ் கொட்டினா தொடக்க ரோசி இல்லை பாருங்க என இடக்காகவே ஆராத்யா சொன்னாள். அவளை பார்த்து புன்னகைத்த நித்யன், அதுதான் நீ இருக்கியே என்றபடி வெளியேறினான். ஆமாம், எனக்கு அதுதான் வேலை பாருங்க. என்கிட்ட இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னால் மொத்த ஜூஸையும் உங்கள் தலைமையிலேயே கொட்டிடுவேன் என கடுகடுத்தபடி அவனுடன் சென்றாள். நித்யனுக்கு ஆராத்யாவின் உதவி தேவைப்படவில்லை. நினைத்த மாதிரியே அவன் நன்றாகவே மீட்டிங்கை அட்டன் செய்தான். அவனுக்கு உதவி தேவைப்பட்ட ஒன்றிரண்டு சமயங்களில் மட்டும் ஆராத்யா அவனுக்கு தான் வைத்திருந்த குறிப்புகளை எடுத்து கொடுத்தாள். மீட்டிங் முடிய மதியம் வரை ஆகிவிட்டதால் இருவரும் அருகில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றார்கள். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் ஜூஸை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தனர். வெயிட்டர் ஜூஸ் கிளாஸை வைத்துவிட்டு சென்றதும் நித்யன் ஆராத்யாவை குறும்புடன் பார்க்க அவளோ ஒரு விரல் நீட்டி பத்திரம் என காண்பித்துவிட்டு ஜூஸ் கிளாஸை எடுத்துக்கொண்டாள். அது சரி, உங்களுக்கு கை நல்லா தானே இருக்கு. அப்புறம் ரோசி வந்து தொடச்சி விட்டதும் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, என்ன சாருக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கோ என நக்கலாக கேட்டாள். இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதோட ரோசிங்கிறதுனால தான் பேசாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதே அந்த இடத்துல நீ இருந்திருந்தா என இடைவெளி விட்டு அவளை குறுகுறுவென பார்த்தான். அவனை முறைத்து விட்டு தலை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்த அவள் கண்களிலிருந்து இரு சொட்டு கண்ணீர் விழ அதுவரை அவளை வம்பழுத்து கொண்டிருந்தவன் பதறி எழுந்து, ரதிமா, என்னடா ஆச்சு என்றபடி அவள் அருகில் இருந்த சேரில் வந்து அமர்ந்து அவள் கைகளை பிடித்து கொண்டான். நீங்கள் என்கிட்ட இப்படி சாதாரணமாக பேசி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? எனக்கு உங்கள் மேலே கோபம் இருந்தது தான். ஆனால் உங்களை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் உங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லையா? என் மேலே இன்னும் கோபமாக தான் இருக்கீங்களா? அதனால தான் இப்படி நடந்துக்கிறீங்களா? அன்னைக்கு நான் அப்படி பேசினது தப்பு தான். கிறிஸ்டோஃபர் ரொம்ப மோசமானவன்னு தெரியும். அவன் கூட மோதி உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுதேன்னு பயத்தில் தான் சொன்னேன். அதோட அப்போ தான் அந்த வீடு உங்களோடது, அந்த காட்ஸ் எங்கள் பாதுகாப்புக்காக
அங்கே அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என் லைஃப்பில் என் அனுமதி இல்லாமல் நீங்களே எல்லா முடிவும் எடுக்கிறீங்களேன்னு கோபத்தில் தான் அது உங்கள் வீடு, நீங்கள் தான் இருக்கணும்னு சொன்னேன். அதுக்காக நீங்கள் அப்படி கோவிச்சுக்கிட்டு போகணுமா? எங்களுக்கு வேலை முடிஞ்சு கம்பெனியை விட்டு வந்த பிறகும் நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு 10 நாள் வரை ஊருக்கு வராமல் ஃப்ளாட்லேயே உங்களுக்காக காத்திருந்தேன். என் மேலே உங்களுக்கு அவ்வளவு கோபமா? அதனால தான் இங்கே வந்ததும் எங்ககிட்ட பேசவே இல்லையா? என்னை கண்களில் வழிந்த நீரை கூட பொருட்படுத்தாமல் அவனிடம் கேள்விகளாக அடுக்கினாள். நான் ஏதேதோ நினைத்து அவளையும் சேர்த்து கஷ்டப்படுத்தி விட்டேனே என நித்யன் மனதுக்குள்ளேயே குமைந்தான். தன் கோபம் அவளை இந்த அளவு பாதித்திருக்கிறதா என ஒரு பக்கம் வருத்தமாகவும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் ஏதேதோ நினைத்து அவளையும் சேர்த்து கஷ்டப்படுத்தி விட்டேனே என நித்யன் மனதுக்குள்ளேயே குமைந்தான். தன் கோபம் அவளை இந்தளவு பாதித்திருக்கிறது என ஒரு பக்கம் வருத்தமாகவும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. கண்ணீரை துடைத்துவிட்டு அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டவன், அப்படியெல்லாம் இல்லடா, எப்பவுமே என்னோட பாக்ஸிங் விஷயத்துல வேற யாரும் தலையிடுறத நான் விரும்ப மாட்டேன். நீ அன்னைக்கு அப்படி சொல்லவும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. உன்னோட பாதுகாப்புக்காக தான் அந்த காட்ஸ் அங்கே இருந்தது. அது எங்களுடைய நிம்மதிக்காக. மற்றபடி அவன் உன்னை எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டான். காலேஜில் ஆஃபீஸில் எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் தனியாக சமாளித்தது நீ தானே. உன் மேலே எனக்கு கோபம் கொஞ்சம் நேரம் கூட இருக்காது, அப்போவே போயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் தான் வரலை. நீயாவது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டுருக்கலாமே. எதனால் அவள் தன்னை அழைக்கவில்லை என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டான். சரிதான், உங்கள் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு அங்கே வாங்கன்னு உங்களை நானே கூப்பிடுறதா என அவள் முறைத்தாள். ஓ மேடம், அப்படி நினச்சிட்டிங்களா? நீங்கள் என் மேலே கோபமாக இருந்தீங்க. நான் வந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தான் நான் வரலை என அவன் புன்னகையுடன் சொன்னான். சற்று நேரம் இருவருமே அமைதியாக இருந்தார்கள். அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, சரி, இனிமேல் என்ன கோபமாக இருந்தாலும் இது போல என்கிட்ட பேசாமல் போகக்கூடாது, சரியா என கேட்க குழந்தை முகத்துடன் அவனை மிரட்டும் அவளையே பார்த்த வண்ணம் சரி என தலையசைத்தான். ஆனந்தன் எண்ணியது சரிதான். இவள் மனதில் தன்மேல் ஏதோ ஒரு அபிப்பிராயம் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. அது காதலா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த மாற்றம் நல்லதுக்கு தான் என நினைத்தான். அத்தியாயம் 38. நித்யன் பற்றிய விவரங்களை ஆராத்யாவை கவனித்து கொண்டதால் இப்போது கொஞ்சம் அவளுக்கு வேலை சுலபமாகத்தான் இருந்தது. அவனது அப்பாயின்மெண்ட்டுகள், மீட்டிங் தொடர்பான விவரங்கள் என அவனது அன்றைய நாளை நிர்வகிப்பது அவளது வேலையானது. முன்பு ரோசி மட்டுமே இருவருக்கான வேலைகளை சேர்த்து பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது நித்யன் செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் ஆராத்யா எடுத்துக்கொள்ள ரோசிக்கு எரிச்சல்தான். நானே இரண்டையும் பார்த்து கொள்கிறேன் என சொல்லியும் தேவேந்திரன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு மேல் அவளால் மறுத்து ஒன்றும் சொல்ல முடியவில்லை. மனம் விட்டு பேசிவிட்டாள். அன்றைக்கு பிறகு இருவரும் முகம் திருப்ப அவசியம் இருக்கவில்லை. முன்பு பயந்து கொண்டே சென்ற அவனது அறைக்கு இப்போதெல்லாம் ஆர்வமுடனே செல்ல ஆரம்பித்தாள். அவனும் இப்போதெல்லாம் புன்னகையுடனே அவளிடம் வேலைகளை சொல்ல ஆரம்பித்தான். ஏதாவது தவறு இருந்தாலும் முகம் சுணங்காமல் சொல்லிக் கொடுத்தான். அதற்காக அனாவசியமாக பேசினார்கள் என்றோ தங்களை பற்றி பேசினார்கள் என்றோ கிடையாது. கம்பெனி விஷயங்களை தவிர வேறு எதுவும் பேசிக்கொண்டதில்லை. இப்போதெல்லாம் நித்யனை பற்றி புலம்பாமல் துள்ளி குதித்து அவனது அறைக்குள் செல்லும் ஆராத்யாவை பார்த்து பல்லவனுக்கு சந்தேகம் வந்திருந்தது. அத்தோடு அடிக்கடி இனிய கனவுகளில் மூழ்கிவிட பல்லவனுக்கு தான் வயிற்றில் புளியை கரைத்தது. இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது செய்து இருவரையும் தடுத்தாக வேண்டும். இல்லையென்றால் விஷயம் கைமீறி போய்விடும். இளவு காத்த கிளை கதையாக இத்தனை வருடங்களாக காத்திருந்து விட்டு திடீரென்று அவள் தன் கையை விட்டு போவதில் பல்லவனுக்கு விருப்பமில்லை. நேரடியாக ஆராத்யாவிடம் பேசிவிட வேண்டும். ஒருவேளை அவள் மறுத்தாள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் முடிவெடுத்தான். ஆராத்யா அன்று அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தபோது அண்ணனும் அப்பாவும் ஏதோ தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்களது பேச்சில் தன் பெயரும் அடிபடுவது தெரிய திடீரென்று தன்னை பற்றி பேச என்ன இருக்கிறது என்ற யோசனையுடன் உள்ளே வந்தாள். என்னன்னா, ஏதோ கோட்டையை பிடிக்க தீவிர டிஸ்கஷன் ஓடுது போல இருக்கு, என்ன விஷயம் என புன்னகையுடன் கேட்டாள். ஆமாம், திருச்சி மலைக்கோட்டையை பிடிக்கிறது பற்றி தான் நானும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கோம் என ஆனந்தன் சிரித்தான். வேணும்னா நீயும் வாயேன், உன்னையும் ஒரு சிப்பாயா சேர்த்துக்கிறோம். ஆனந்தன், என்னது வெறும் சிப்பாயா? அட்லீஸ்ட் எனக்கு படைத்தளபதி பதவியாவது கொடுத்தாதான் நான் டிஸ்கஷனுக்கு வருவேன்.
அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. என்னது, நான் சரிப்பட்டு வரமாட்டேனா என அவனை முறைத்த ஆராத்யா அந்த பக்கமாக வந்த பாட்டியை பார்த்து, சரி என்னதான் சேர்த்துக்க மாட்ட, அட்லீஸ்ட் பாட்டியவாவது சேர்த்துக்கலாம்ல, அவங்க அந்த போஸ்ட்டுக்கு கரெக்டாக இருப்பாங்கடா என சொல்ல புன்னகையுடன் கலையரசி அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தார். எது, இந்த கிளவியையா? இதுவே இன்னைக்கும் நாளைக்கோன்னு கிடக்குது. இந்த பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு படுத்துக்குது. இதை படைத்தளபதியாக போட்டு நான் கோட்டையை பிடிக்க போனேன்னா இது வாசல்லையே சுருண்டு விழுந்துரும். இதை வச்சுக்கிட்டு கோட்டையே இல்லை, அது கொண்டையை கூட நான் பிடிக்க முடியாது, போவியா என ஆனந்தன் சொல்ல அப்பா அம்மா ஆராத்யா எல்லோரும் கொள்ளென சிரித்து விட்டார்கள். எது, நான் கிளவியா? உன்கிட்ட வந்து நான் தலைவலிக்குதுன்னு சொன்னேனாடா? டேய் நில்லுடா என ஆனந்தனை துரத்தி கொண்டிருந்த கலையரசி பாட்டி அவனை பிடித்து, என் புருஷன் என் கையால் எத்தனை அடி வாங்கியிருப்பார் தெரியுமா? எத்தனை அடி வாங்கினாலும் வெளியில் சொல்ல மாட்டார். அதனால தான் என் பவரு உங்களுக்கெல்லாம் தெரியலை. கோட்டை என்னடா கோட்டை, நான் நினச்சா இந்த ஜில்லாவையே பிடிச்சு காட்ட வேண்டா என சொன்னார். ஆனந்தனும் கலையரசி பாட்டியும் எப்போதும் இப்படிதான். இருவரும் தினமும் அடித்து கொள்வார்கள், அடுத்த நிமிடமே சேர்ந்து கொள்வார்கள். ஆனந்தன் மாதிரி யாரும் பாட்டியை இப்படியெல்லாம் பேசிவிட முடியாது. அந்த சலுகை அவனுக்கும் நித்யனுக்கும் மட்டும்தான். கலையரசியும் ஆராத்யாவும் நெருங்கி பழகினாலும் எப்போதும் அவளிடம் அவர் மீது ஒரு மரியாதையே இருக்கும். அதனால் பாட்டியை அவ்வளவு சீக்கிரம் அவள் எதுவும் பேசிவிட மாட்டாள். ஆனால் ஆனந்தனிடம் கோர்த்து விட்டு விடுவாள். எப்போதும் பாட்டியும் பேரனும் அடித்து கொள்ளும் போது வீடே இப்படிதான் கலகலப்பாக இருக்கும். அடிக்கடி தாத்தா சொல்லுவார், பாட்டி நல்ல சந்தன கட்டையா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு. அந்த கட்டையால எத்தனை அடி வாங்கியிருக்காருன்னு இப்பதான் தெரியுது என விடாமல் பாட்டியை வம்பழுத்து கொண்டிருக்க அவரும் அவனை விடாமல் துரத்தி கொண்டிருந்தார். பாட்டி ஓட முடியாமல் மூச்சு வாங்கவும் தானே அவரிடம் மாட்டி அடி வாங்கி கொண்டவன் அவரை அணைத்து சமாதானப்படுத்தி சோஃபாவிற்கு அழைத்து வந்து அமர வைத்தான். அவர்கள் இருவரும் வந்து அமர்ந்ததும் அப்பா மீண்டும் பேச்சை ஆரம்பித்தார். அம்மாதியா, நீ வந்தப்போ நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தோம்னு கேட்டியே, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் என ஆரம்பித்தார். என்ன பற்றியா? என்னப்பா என ஆராத்யா புரியாமல் கேட்டார். எல்லாம் நல்ல விஷயந்தாம்மா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து வரன் வந்திருக்கு, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் என சொல்ல ஆராத்யா திடுக்கிட்டாள். ஆனந்தன் எதுவும் பேசாமல் ஆராத்யாவையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவள் அண்ணனை திரும்பி பார்க்க அவனோ இது உன் விருப்பம் என்பது போல அமைதியாக இருந்தான். அப்பாவிடம் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவளுக்கு தவிப்பாய் இருந்தது. பையனோட ஃபோட்டோ, ஜாதகம் எல்லாம் வந்திருக்கு, நீ பார்த்துட்டு பொறுமையா பதில் சொன்னா போதும் என ஒரு கவரை எடுத்து டேபிளில் வைத்தார். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மேற்கொண்டு இதை பற்றி பேசுவோம் என சொன்னார். இதற்கு மேல் இதை எப்படி மறுப்பது? எவ்வளவு நாகரிகமாக மாப்பிள்ளையை பார்த்திருப்பது பற்றி அப்பா சொல்கிறார். அவரிடம் முகத்தில் அடித்தது மாதிரி பிடிக்கவில்லை என எப்படி சொல்வது? ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்தான் பொறுமையாக சொல்ல சொல்கிறாரே, அதையே சாக்காக வைத்து கொண்டு எப்படி இதை தடுக்கலாம் என்பதை யோசிப்போம் என நினைத்தவள் சரிப்பா என்றபடி அந்த கவரை எடுத்துக்கொண்டு தனது அறைக்கு சென்றாள். ஆனந்தனுக்கு அவளது பதில் ஏமாற்றம்தான். ஏதாவது மறுத்து சொல்வாள் என எதிர்பார்த்தான். அதன் காரணமாக ஒருவேளை அப்பா ஏதாவது அவளை திட்டினால் கூட தான் இடை புகுந்து சமாதானப்படுத்தலாம் என நினைத்தான். அப்பா இதை பற்றி சொன்னபோது கூட இப்போது ஏன் இந்த பேச்சு? இப்போதுதானே அவள் ஊரில் இருந்து வந்திருக்கிறாள் என அதை தடுக்கத்தான் பார்த்தான். அவன் ஏன் இந்த அளவு அதை எதிர்க்கிறான் என அப்பாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. நீ அவளுக்கு நல்லது நினச்சிதான் எல்லாம் செய்கிறப்பா, ஆனால் அவளுக்கு அதில் விருப்பம் இருக்கணும் இல்லையா? நாமளே கட்டாயப்படுத்தி அவளை ஒரு உறவுக்குள்ளே திணிக்க முடியாது. அவளை விருப்பப்பட்டு இயல்பாக ஏற்றுக்கிட்டாதான் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் என சொன்னார். அவர்கள் பேசி கொண்டிருந்த போதுதான் ஆராத்யா வீட்டுனுள் வந்தாள். இதோ இப்போது அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு யோசித்து சொல்கிறேன் என்கிறாள். இதற்கு என்ன அர்த்தம்? இப்போது உனக்கு புரிந்ததா என்பது போல அப்பா ஆனந்தனை பார்க்க அவனும் ஆமாம் என தலையாட்டினான். ஆனாலும் ஆனந்தனின் முகம் வாடியிருந்தது. இவள் மட்டும் போட்டோவை பார்த்து சம்மதம் சொல்லிவிட்டாள். நித்யனிடம் என்ன பதில் சொல்வது? அவன் உடைந்து போய்விடுவான். மாடிக்கு வந்த ஆராத்யா திருமணத்தை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பது பற்றிய யோசனையில் இருந்தாள்.
எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லை, இந்த திருமணம் வேண்டாம் என்று சொல்லலாம், அல்லது இப்போது வேண்டாம், கொஞ்ச நாட்கள் போகட்டும் என எது வேண்டுமானாலும் சொல்லலாம். அவளுக்கு அதை சொல்ல விருப்பமில்லை. அதைவிட எனக்கு நித்தனை பிடித்திருக்கிறது என சொல்லத்தான் நினைத்தாள். இப்போதை கூட அதை சொல்லிவிடலாம் தான். ஆனால் அவன் மனதில் என்ன இருக்கிறது என தெரியாமல் எப்படி சொல்வது? அவன் மீது தனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்பதை அவள் முன்பே அறிந்திருந்தாள். அதனால்தான் அவன் கோபம் அவளை இவ்வளவு பாதித்திருக்கிறது. ஆனால் இப்போது திருமணம் என்றதும் சட்டென்று அவன் முகம்தான் ஞாபகம் வந்தது. தன்னுடைய மொபைலை எடுத்து அதில் இருந்த அவனது புகைப்படத்தை வருடி கொடுத்தாள். நித்யேந்திரன் அழகான பெயர். அவன் மட்டும் என்ன, அவனும் அழகன்தான். அதனால் தானே இத்தனை பெண்கள் அவன் பின்னாலேயே சுற்றுகிறார்கள். அண்ணன் அப்போதே சொன்னான். அவன் பேச்சை கேட்டு திருமணம் செய்திருந்தாள் இந்நேரம் 3 வருடங்கள் ஓடியிருக்கும். அப்போது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்போது போய் அவனையே காதலிக்கிறேன் என்று சொன்னால் எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? ஆனால் இருவருக்குமே அப்போது வீட்டில் பார்க்கிற கல்யாணம் என்ற அளவில்தான் அன்பு இருந்திருக்கும். இப்போது அசைக்க முடியாத அளவுக்கு அன்பு இருக்கிறதே. அவன் எப்படியோ தெரியவில்லை. ஆனால் ஆராத்யா அவன் மீது அதிக காதலை வளர்த்து கொண்டிருக்கிறாள். ஒருவேளை அவன் சாதாரணமாக கூட தன்னிடம் பழகி இருக்கலாம். நான் ஏற்கனவே அவனிடம் திருமணத்திற்கு மறுத்திருக்கிறேன். அந்த கோபம் இருக்கும். இப்போது போய் நான் காதல் என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா என தெரியவில்லை. அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தன் நிலைமை என்னவாவது? அதை தன்னால் தாங்க முடியுமா? எப்போது அவன் மீது இந்த அளவு காதல் வளர்ந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை. யோசித்து பார்த்தால் ஆரம்பத்திலிருந்தே அவன் மீது ஏதாவது ஒரு வகையில் பிடித்தம் இருந்து கொண்டுதான் இருந்தது. திருமணத்தை மறுத்தபோது அவனை பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூட மனதில்லாமல் இப்போது திருமணத்திற்கு விருப்பமில்லை என்று மட்டும் தானே சொன்னாள். அதற்கே அவன் அதிகமாக கவலைப்பட்டானே. அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தினரும் வருத்தப்பட்டதாக அம்மா சொல்லியிருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் திருமணம் பேசியது பற்றி வெளியே கசிந்து விட்டிருக்க தான் மறுத்தது அவர்களுக்கு கொஞ்சம் அவமானமாய்தான் இருந்திருக்கும். அதனால்தான் காயத்ரி ஆண்டி தன் மேல் இவ்வளவு கோபமாக இருக்கிறாரோ? அப்படியானால் அவர் மேல் தவறில்லையே. நித்யனிடம் காதலை சொல்லி அவன் ஒத்துக்கொண்டாலும் காயத்ரி ஆண்டி திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வாரா? என்ன செய்வது என புரியாமல் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்துவிட்டாள். நித்யன் தன் காதலை ஒத்துக்கொள்வானா என்பதிலேயே அவளுக்கு அவ்வளவு தூரம் நம்பிக்கையில்லை. அமெரிக்காவில் தன்னிடம் நடந்து கொண்டதை வைத்து அவனுக்கும் தன் மீது ஈர்ப்பு இருக்கலாம் என அவள் நினைத்திருந்தாள். அப்படி மட்டும் இருந்தால் இதற்கு முன்னர் நடந்ததற்காக மன்னிப்பு கேட்டு எப்படியும் அவனை சமாதானப்படுத்தி விடலாம். இப்போது அவனிடம் தன் மனதில் இருப்பதை சொல்ல வேண்டும். எப்படி தன் காதலை சொல்வது என அதை யோசனையிலேயே தெரிந்து கொண்டிருந்தாள். எப்படியாவது சொல்லிவிட வேண்டும். அப்பா மறுபடியும் மாப்பிள்ளை பற்றி கேட்கும் முன்னர் சொல்லிவிட வேண்டும். 2 நாட்களாக ஏதோ யோசனையில் இருக்கும் ஆராத்யாவை பார்த்து நித்யன் புருவம் சுருக்கினான். அவன் ஏதாவது கேலி செய்தாலும் மென்மையாக புன்னகையை தவிர வேறு ஒரு பிரதிபலிப்பும் இல்லை. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, ஆனந்தனிடம் கேட்கலாமா என யோசித்துவிட்டு பிறகு வேண்டாம் என விட்டுவிட்டான். ஒருவேளை ஏதாவது பெரிய விஷயமாக இருந்தால் ஆனந்தன் தன்னிடம் சொல்லியிருப்பான். நித்யனுக்கு தான் 2 நாட்களாக அவள் முகத்தில் புன்னகையை பார்க்காமல் வருத்தமாக இருந்தது. அதற்கு மேல் முடியாமல் ஆனந்தனை அழைத்து என்ன விஷயம் என்று நித்யன் கேட்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கும் விஷயத்தையும் அப்பா தியாவிடம் ஒரு புகைப்படத்தை கொடுத்து அவளுடைய விருப்பத்தை கேட்டிருப்பதை பற்றியும் சொன்னான். அவ வேண்டாம்னு மறுத்து எதுவுமே சொல்லலையாடா என கேட்ட நித்யன் குரலில் ஏமாற்றத்துடன் கூடிய தவிப்பு இருந்தது. இல்லடா, அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனால் ஏன் அவள் மறுக்கலன்னு தான் தெரியல என ஆனந்தனும் யோசனையுடன் சொன்னான். உண்மையிலேயே அவளுக்கு என்னை பிடிக்கலையோ என நித்யனின் குரலில் இருந்த வேறுபாடு ஆனந்தனிற்கும் உரைத்தது. என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியும் நிதி. உன்னை பிடிக்கலனா நீ பேசுகிற கிண்டல் கேலி பேச்சுக்களை எல்லாம் அலோ பண்ணியிருக்கவே மாட்டா. நீ ஆஃபீஸில் அவ்வளோ தூரம் கோபமாக நடந்துக்கிட்டும் அவள் பதில் பேசாமல் போகிற ஆள் கிடையாது. அவளோட கோபம் பிடிவாதம் எல்லாம் என்னை விட உனக்கு நல்லா தெரியும்.
தெரியும். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீயா எந்த முடிவுக்கும் வராதடா என ஆனந்தன் கண்டிப்புடன் சொன்னான். அதன் பிறகு சற்று நேரம் ஆனந்தனுடன் பேசிவிட்டு போனை வைத்த நித்யனுக்கு ஆராத்யாவின் மனதில் என்னதான் இருக்கிறது என குழப்பமாக இருந்தது. ஆராத்யாவை போல இப்போது நித்யனும் ஏதோ யோசனையிலேயே சுற்றி தெரிய ஆரம்பித்தான். அன்று அவசரமாக அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த ஆராத்யாவிற்கு அப்போதுதான் அன்று ஆடிட்டர் ஆபீஸிற்கு அனுப்ப வேண்டிய முக்கியமான ஃபைலில் நித்யனிடம் கையெழுத்து வாங்கவில்லை என்ற ஞாபகமே வந்தது. நேற்றே வாங்கியிருக்க வேண்டும். நித்யனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக கோவப்படுவான். அவன் நேரத்தோடு வந்தால் கையெழுத்து வாங்கிவிடலாம். ஆனால் எப்போது வருவான் என தெரியவில்லையே. எதற்கும் ஃபோன் செய்து கேட்டு விடுவோம் என அவனுக்கு ஃபோன் செய்தாள். முதல் முறை ஃபோன் செய்த போது முழு ரிங் போய் கட்டாகியும் அவன் எடுக்கவில்லை. அடுத்த முறை ஃபோன் செய்ய அவளுக்கு தயக்கமாக இருந்தது. நேற்று அவனுக்கு முக்கியமான வேலை இருப்பதால் வீட்டிற்கு போக தாமதமாகும் என சொல்லியிருந்தான். அப்படியானால் நேரம் கழித்துதான் தூங்கியிருப்பான். திரும்ப திரும்ப ஃபோன் செய்தால் கோபமாக்கி விடுவானோ? ஆனால் கையெழுத்து வாங்காமல் வேலை நடக்காதே. திட்டினாலும் பரவாயில்லை என தைரியத்தை வரவழைத்து கொண்டு அடுத்த முறை ஃபோன் செய்ய இந்த முறை ஃபோனை எடுத்துவிட்டான். எரிச்சலுடன் யார் என்ன வேண்டும் என கேட்க இவளுக்கு ஐயோ என்றிருந்தது. சார், நான் தியா பேசுகிறேன் என சொல்வதற்கு திக்கி திணறினாள். தியாவா என்றவனிடம் சில நொடிகள் மௌனம். பிறகு என்ன விஷயம் தியா என கேட்டான். அவள் விஷயத்தை சொல்ல நினைத்த மாதிரியே கோபத்துடன் இதெல்லாம் நேத்தே வாங்குறது இல்லையா? கடைசி நேரத்தில் வந்துதான் இப்படி சொல்லுவியா என கேட்டான். தவறு தன் மீதுதான் என்பதால் ஆராத்யா சாரி சார் என்று மட்டும் சொன்னாள். ஒரு பெருமூச்சுடன் சரி, நான் வீட்டில் தான் இருக்கேன். நீ ஆஃபீஸ் போகும் முன்னாடி நேராக வீட்டுக்கு வந்துடு, நான் கையெழுத்து போட்டு தரேன் என்ன சொல்ல வீட்டிற்கா என அவளுக்கு தயக்கமாக இருந்தது. இப்போது வேற ஏதாவது கேட்டு மேலும் அவன் கோபத்தை கிளற விரும்பாமல் சரி என சொல்லி போனை வைத்தாள். அத்தியாயம் 39. நித்யனிடம் சரி என்று சொல்லிவிட்டாலும் ஆராத்யாவுக்கு அவன் வீட்டுக்கு போவதற்கு பயம்தான். காயத்ரி ஆண்டியை நேருக்கு நேராக எப்படி பார்ப்பது என்பதுதான் அவள் முதல் கவலை. நேராக அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்து யாரையாவது அனுப்பி கையெழுத்து வாங்கி கொள்வோமா என யோசித்தாள். அவள் யோசித்து முடிக்கவில்லை. அதற்குள் ரோசியிடமிருந்து போன் வந்தது. கையெழுத்து வாங்கிவிட்டாயா என்று எடுத்தவுடனே அதைத்தான் கேட்டாள். தயக்கத்துடன் இல்லை என்றதும் அவள் காச் மூச்சு என்று கத்தினாள். இந்த மாதிரி ஒன்னத்துக்கும் உதவாத ஆட்களை என் தலையில் கட்டிவிட்டார்கள் என அவளையும் வருத்தெடுத்தாள். இப்போது அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்து ஆள் அனுப்புவது என்பது நடவாத காரியம் என ஆராத்யாவுக்கு புரிந்து போனது. நித்யனிடம் பேசிவிட்டதாகவும் வீட்டில் வந்து கையெழுத்து வாங்கி கொள்ள சொன்னதாகவும் சொல்ல முதலில் அதை செய், கையெழுத்து வாங்காமல் அலுவலகத்திற்கு வந்துவிடாதே என திட்டிவிட்டு போனை வைத்தாள். பெருமூச்சுடன் வேறு வழியே இல்லை. இன்று என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்ற முடிவுடன் நித்யன் வீட்டை நோக்கி பயணப்பட்டாள். அவன் வீட்டு வாசலில் வந்து ஆராத்யா ஆட்டோவில் இறங்கி ஆட்டோவை பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு திரும்பி பார்த்தபோது எப்போதும் போல அதே பிரமிப்பு தான். நித்யன் வீட்டுக்கு ஏதாவது விசேஷம் நடக்கும் நேரங்களில் தவிர மற்ற நேரங்களில் வந்ததில்லை. அப்போது வீடை விழா கோலம் பூண்டிருக்கும். வண்ண விளக்குகளையும் அலங்காரங்களையும் வாய்ப்பிழந்து கொண்டேதான் பார்வையிடுவாள். ஆராத்யா வீடும் பெரியதுதான். பங்களா போன்ற அமைப்பில் மிக பெரியதாயிருக்கும். அதைவிட நித்யன் வீடும் மிக பெரியது. அதுவும் காலத்திற்கு தகுந்த மாறுதலுடன் இருக்கும். இப்போதும் அந்த வீட்டை ஒரு பிரமிப்புடன் பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். முதலில் அவளை பார்த்தது கோதை நாயகிதான். அவர் இப்போதெல்லாம் அடிக்கடி மகளை அழைத்து கொண்டு தம்பி வீட்டுக்கு வந்து விடுகிறார். அவர் பெண்ணுக்கும் படிப்பு முடிந்து விட்டதால் மறக்காமல் அவளையும் அழைத்து கொண்டுதான் வருவது. அவளும் நித்யன் அறைக்கு சாப்பாடு கொண்டு போவது, காப்பி கொண்டு போவது என என்னென்னமோ செய்து பார்த்து விட்டாள். மறந்தும் அவள் பக்கம் திரும்பாமல் இருக்கும். நித்யனை பார்த்து தாரணிக்கு கோபம்தான். அம்மா ஜாடியில் இருந்தாலும் அப்பாவுடைய தோற்றமும் கொஞ்சம் இருப்பதால் பார்க்க ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருப்பாள். பணமும் இருப்பதால் அவள் பின்னால் காலேஜில் படிக்கும்போது 1-2 பேர் சுற்றியதும் உண்டு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நித்யனிடம் கெஞ்சி கொண்டு நிற்பதில் அவளுக்கு விருப்பமில்லை. அதை அம்மாவிடம் சொன்னால் அவள் கோபத்துடன் அடிக்கவே பாய்ந்தாள். உங்க அப்பா மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா பண்ணாம நான் சொல்றதை கேட்டு பழச்சிக்கிற வழியை பாரு என சொல்லிவிட்டாள். அம்மாவிற்கு பயந்து கொண்டு அவள் சொன்னதையெல்லாம் செய்தாலும் அவளுக்கும் நித்யனை பின்தொடர 2 காரணங்கள் இருந்தது. ஒன்று அவனது அழகு, இன்னொன்று அவனது பணம். அல்ல குறையாத அளவுக்கு இங்கே நிறைய பணம் கொட்டி கிடந்தது.
அவர்களிடமும் பணம் இருந்ததுதான். ஆனால் இங்கே இருக்கும் அளவுக்கு கிடையாது. நித்யன் தாரணியை அவமானப்படுத்தும் போதெல்லாம் என்ன பணம், என்ன அழகு இருந்து என்ன பண்ண, மரியாதை தெரியவில்லையே என தோன்றும். சில நேரங்களில் இப்படியாவது இவனை கல்யாணம் செய்துதான் ஆக வேண்டுமா? இப்போதே இப்படி நடந்து கொள்கிறான். திருமணத்திற்கு பிறகு இதே வேலையாக இருந்தால் என்ன செய்வது? அம்மாவிடம் சொன்னால் திருமணத்திற்கு பிறகு அவனை உன் கைக்குள் போட்டுக்கொள்வது உன் சாமர்த்தியம் என சொன்னார். இவ்வளவு பேசுகிற நீ அப்பாவை ஒழுங்காக பார்த்து கொள்ளாமல் கோட்டை விட்டாயே என கேட்க வாய் வரை தோன்றும். கேட்டால் நிச்சயமாக அம்மா காது ஜவ்வை கிழித்து விடுவார். எல்லோர் மேலும் ஒரு வெறுப்பு தோன்ற, எல்லோருக்கும் ஒரு நாள் நான் யார் என்று காட்டுகிறேன் என தாரணி கருவிக்கொள்வாள். முதலில் பார்த்த கோதை நாகி விடுவிடுவென்று நடந்து போய் காயத்ரியை அழைத்தார். இந்த அநியாயம் எங்காவது நடக்குமா? காயத்ரி, இங்க வா, சீக்கிரம் வா. அந்த கடங்கார சிரிக்கி இங்கேயும் வந்துட்டா. எவ்வளோ தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கே வந்திருப்பா. அவ அண்ணன் உன் மகனை வளைச்சு போட்டுட்டான். அவ அப்பன் என் தம்பியை வளைச்சு போட்டுட்டான். அவ அம்மாக்காரியோ உன்கிட்ட நல்லவ மாதிரி அன்னைக்கு கோவில்ல பேச வந்தா. இப்ப இந்த சிரிக்கி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா பாரு. நான் தான் சொன்னேனே, அந்த குடும்பம் உங்களை அவ்வளோ சீக்கிரம் விடாதுன்னு. பணம் காய்ச்ச மரத்தை விடுறதுக்கு யாருக்காவது மனசு வருமா? இவளுக்கெல்லாம் வெக்கம் மானம் ஏதாவது இருக்கா? நம்ம வீட்டு பையனை வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே வந்து நிற்கிறாளே என கோதை நாகி காயத்ரியிடம் கத்தி கொண்டிருந்தார். காயத்ரிக்கும் அதிர்ச்சிதான். இவள் எதற்கு வந்திருக்கிறாள் என அவரும் யோசனையாக தான் இருந்தார். கோதை நாகி கத்த ஆரம்பித்ததும் பேசாம இருங்க அண்ணி, நான் என்னென்ன விசாரிக்கிறேன் என சொல்லியபடி வாயிலுக்கு வந்தாள். ஆராத்யாவுக்கும் கோதை நாகி பேசியது ஒன்றிரண்டு காதல் விழுந்ததுதான். அதிலேயே அவளுக்கு முகம் சிறுத்து போனது. உள்ளே நுழைந்த ஆராத்யாவை எதிர்கொண்ட காயத்ரி என்ன வேணும் என்றார். அது ஆண்டி என தயங்கியவளை கோதை நாகி முறைத்து பார்த்தார். என்ன ஆண்டின்னு உறவு கொண்டாடுற? இந்த வேலையெல்லாம் இங்கு வேண்டாம். எதுக்கு வந்தியோ சொல்லிட்டு கிளம்பு என சொன்னார். வேண்டுமென்றே அவரை வெறுப்பேற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற, நான் நித்யனை பார்க்க வந்தேன் ஆண்டி என சொன்னால் அவள் நினைத்த மாதிரியே கோதை நாயகிக்கு பிளட் பிரஷர் ஏறியது அவர் முகத்திலே தெரிந்தது. அவனையா? அவனை எதுக்கு நீ பார்க்கணும்? அவனை எல்லாம் பார்க்க முடியாது. எதுவா இருந்தாலும் ஏங்கிட்டே சொல்லு என படப்படத்தார். அவர்தான் என்னை வர சொன்னார் ஆண்டி என உதடு வரை வந்த புன்னகையை உள்ளிழுத்து கொண்டாள். காயத்ரியும் கோதை நாயகியும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டனர். அவன் எதுக்கு உன்னை வர சொன்னா? கோதை நாயகி தான் கேட்டார். நான் தான் அவரை உடனே பார்க்கணும்னு கேட்டேன். அவர் வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னார் என ஆராத்யா பொடி வைத்து பேசினாள். அது சரி, உங்க 2 பேருக்கும் எப்போ பழக்கமாச்சு என கோதை நாயகி விடாமல் கேட்டார். அவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருந்தது. அது அமெரிக்காவிலேயே ஆயிடுச்சு ஆண்டி. என்னது, அமெரிக்காவிலேயா? அங்க இவன் உன்னை வந்து பார்த்தானா? மீண்டும் இருவருக்கும் அதிர்ச்சி. ஆமா ஆண்டி, அவர் எப்போ எல்லாம் பாக்ஸிங் மேட்சுக்கு அங்க வராரோ அப்போ எல்லாம் என்னை வந்து பார்ப்பார் என சொல்ல அவர்கள் முகம் மாறிய விதத்தை பார்த்து ஆராத்யாவுக்கு சிரிப்பு பொங்கி கொண்டிருந்தது. தேவையில்லாமல் என் குடும்பத்தை இழுத்தீர்கள் அல்லவா, அதற்காக அனுபவியுங்கள் என நினைத்து கொண்டாள். இதை கூட கவனிக்காமல் காயத்ரி என்ன செய்கிறாள் என அவர் மீது கோதை நாயகிக்கு கோபம்தான். இப்போது அவருக்கு ஆராத்யாவை கவனிக்க வேண்டியது இருக்கிறதே. இவள் போன பிறகு வைத்துக்கொள்வோம் என நினைத்தார். இவளை ஏதாவது மனம் நோக்க பேசி இங்கிருந்து விரட்ட வேண்டியதுதான். ஏற்கனவே செய்ததுதானே, இப்போது என்ன பெரிய பிரமாதம் என நினைத்தவராக அவளை பார்த்தாள். முன்பு பார்த்ததுக்கு இன்னும் அவளது அழகு கூடியிருந்தது. அதிலேயே அவர் மனது வெம்ப ஆரம்பித்தது. இந்தா பொண்ணு, அவன்தான் ஏதோ வயசு பையன், வயசு கோளாறுல உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானா? உனக்கு அறிவு வேண்டாம். ஏற்கனவே அவனை வேண்டாம்னு சொல்லிட்டால, இன்னமும் என்ன அவன் பின்னாடி சுத்த வேண்டியது இருக்கு? நிறைய பணம் இருக்கு, அவனை வளைச்சு போடுன்னு உங்க அம்மா அப்பா சொல்லி அனுப்பிச்சாங்களா என வார்த்தையாலேயே அம்பை பாய்ச்சினார். இதே பழைய ஆராத்யாவாக இருந்தால் நிச்சயம் அழுது கொண்டு இங்கிருந்து ஓடியிருப்பாள். ஆனால் இப்போது கொஞ்சம் முதிர்ச்சி வந்திருந்தது. தான் அப்படி செய்யவில்லையே, இவர்கள் சொன்னால் நான் தவறான பெண்ணாக போய்விடுவேனா என்ற தைரியமும் இருந்தது. நீங்க என்ன பேசுறீங்க ஆண்டி, எனக்கு ஒன்றும் புரியலையே என வேண்டுமென்றே அவரை சீண்டினாள். நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியலையா என கோபமாக கோதை நாயகி கத்த தொடங்கினார். ஆமா ஆண்டி, நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன். காலையில் ஒரு முக்கியமான சைன் வாங்கணும்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொன்னார். அதுக்கு தான் வந்திருக்கேன். அவருக்கு வயசு கோளாறு இருக்கா என்னன்னு தெரியாத ஆண்டி.
ஆனால் நான் அவர் பின்னாடி சுற்றி தான் ஆகணும், இல்லைனா என் வேலை போயிடுமே. அப்புறம் நீங்கள் சொல்ல வர்றது உண்மையிலேயே எனக்கு புரியலை ஆண்டி என மீண்டும் சொன்னாள். என்னது, இவள் வேலை செய்கிறாளா? இது எப்போதிலிருந்து என காயத்ரியை பார்த்தார். அவர் பாவமாக எனக்கு தெரியாது என்பதை போல தலையாட்டினார். இந்த சனியன் திண்டுக்கேட்டனாக இருந்து என் உயிரை வாங்குகிறதே என மனதிற்குள்ளேயே கோதைனாகி அவருக்கு ஒரு அர்ச்சனையை நடத்தி முடித்தார். சரி, இப்போ எதுக்கு அவனை நீ பார்க்கணும்னு வந்த? அது ஒரு கையெழுத்து வாங்கணும் ஆண்டி. என்ன கையெழுத்து? எதுக்காக வாங்கணும்? ஆடிட்டிங் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டிய ஃபைல், அதற்காக தான். அது எதுக்கு நீ கொடுக்கணும்? நான் தானே அவருக்கு பிஏ, அப்போ நான் தானே கொடுக்கணும். என்ன பிஏவா? சரிதான், நீ எப்போ அவங்கிட்ட வேலைக்கு சேர்ந்த? நான் 3 மாதம் முடிய போகுது ஆண்டி. என்னது 3 மாதமா? இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளை தான் தாங்குவது? இப்போது கோதைனாகி காயத்ரியை நேரடியாகவே கடுகடுக்க ஆரம்பித்தார். என்ன காயத்ரி இது, உனக்கு எதுவும் தெரியாதா? இல்லை அண்ணி, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை. உன் பிள்ளை தானே, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. அதை கூட செய்யாமல் இந்த வீட்டில் நீ வேற என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என ஆராத்யா மேல் இருந்த கோபத்தை அவரிடம் காட்டினார். காயத்ரியை பார்க்க ஆராத்யாவுக்கு பாவமாக இருந்தது. அதனால் அவளை அவருக்கு உதவ முன்வந்தாள். கம்பெனி விஷயமெல்லாம் காயத்ரி ஆண்டிக்கு தெரிய வாய்ப்பில்லை கோதை ஆண்டி என சொல்ல காயத்ரியும் அதையே பிடித்து கொண்டார். ஆமா அண்ணி, கம்பெனியில் நடக்கிறத பற்றியெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே போல் அவன் பல நாடுகளுக்கு போகிறதால எங்கே போகிறான் என்ன செய்கிறான்னு கேள்வி கேட்க முடியாது. அவன் ஒன்று சின்ன குழந்தை இல்லையே, நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறதுக்கு என சொன்னார். காயத்ரியின் பதிலில் கோதை நாயகிக்கு எரிச்சல் தான். மேலும் அவரிடம் கோபப்பட முடியாமல் பேசாமல் இருந்தார். வீடு வரை வந்திருக்கிறாள். இனி இவளை உள்ளே விட்டால் என்ன நடக்குமோ தெரியாது. அதனால் கோதை நாயகி ஆராத்யாவை விரட்ட ஆரம்பித்தார். நாங்கள் ஃபைலில் கையெழுத்து வாங்கி ஆஃபீஸுக்கு கொடுத்து விடுறோம், நீ கிளம்பு என சொன்னார். இல்லை ஆண்டி, இது ஆடிட்டிங் ஆஃபீஸுக்கு போகிற ஃபைல். என்னை கையோட வாங்கிட்டு வர சொல்லி அங்கிளோட பிஏ சொல்லியிருக்காங்க. நான் வாங்காமல் போனால் நிச்சயம் அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க என சொன்னாள். ஏன், இதெல்லாம் ஆஃபீஸ்லேயே வாங்குறதுக்கு என்ன, வீடு வரைக்கும் வரணுமா? கோதை நாயகிக்கு மனது சமாதானமாகவில்லை. நேற்று நித்யன் முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டார். அதனால தான் ஆண்டி. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே தேவேந்திரன் அவரது அலுவலக அறையில் இருந்து வெளியே வந்தார். ஒரு முக்கியமான ஃபோன் கால் பேசிக்கொண்டிருந்ததால் உடனே அவரால் வர முடியவில்லை. ஆராத்யாவை பார்த்துவிட்டு ஆர்ப்பாட்டமாக அவரை வரவேற்றார். வாமாதியா குட்டி, ஏன் அங்கேயே நிற்கிற, உள்ளவா என அவரே அவளை உள்ளே அழைத்து வந்தார். எப்பமா வந்த என கேட்டார். நான் 1/2 மணி நேரம் ஆகுது அங்கிள் என சொல்ல திடுக்கிட்டு அவளை பார்த்தார். 1/2 மணி நேரமாவா வெளியில் நிற்க வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? ஒரு கண்டன பார்வையை காயத்ரியை நோக்கி வீசினார். விரோதியாக இருந்தாலும் வீடு தேடி வந்தவர்களை இப்படி நடத்தும் பண்பு நமக்கு கிடையாது. ஏன் இப்படி செய்தாய் என குற்றம் சாட்டும் பார்வையாய் அது இருந்தது. அவரது பார்வையில் காயத்ரிக்கு முகம் கஞ்சியது. என்னம்மா, என்ன சாப்பிட்ற? டீ காபி சாப்பிட்றியா? இல்லைனா நாங்கள் இன்னும் டிஃபன் சாப்பிடல, சேர்ந்தே சாப்பிடுவோமா என கேட்டார். புன்னகையுடன் மறுத்தவள், இல்லைங்கள், நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் என சொன்னாள். இவ்வளவு நேரம் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருந்ததுலேயே அதெல்லாம் ஜீரணமாகி இருக்கும். அது சரி, என்ன இவ்வளோ தூரம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லைனா நீ வரமாட்டியே என காயத்ரியை குத்தலாக பார்த்து கொண்டேதான் ஆராத்யாவிடம் கேட்டார். அவள் ஒன்றும் தேவையில்லாமல் இங்கே வரவில்லை என்பதாய் அது இருந்தது. அது ஆடிட்டிங் ஆஃபீஸ் அனுப்ப வேண்டிய முக்கியமான ஃபைல் ஒன்று கையெழுத்து வாங்காமல் இருக்காங்கள். அதுதான் நித்யன் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் என சொன்னாள். அவன் எழுந்துட்டானான்னு தெரியலம்மா. அப்படியே விட்டா அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான். மாடியில் ரூமில் தான் இருக்கான். நீயே போய் அவனை எழுப்பி விட்டுட்டு கையெழுத்து வாங்கிக்க என தேவேந்திரன் சொல்ல காயத்ரி கோதை நாயகி இருவருக்கும் அதிர்ச்சிதான். ஆராத்யாவுக்கும் சங்கடமாய்த்தான் இருந்தது. தூங்கும் அவனை போய் எப்படி எழுப்புவது? ஆனால் இப்போது உடனடியாக கையெழுத்து வாங்க வேண்டும். அவன் எழுந்து கிளம்பி கையெழுத்து போடும் வரை இந்த வீட்டில் அவளால் காத்திருக்க முடியாது. அதற்கு அவன் அறையிலேயே சென்று கையெழுத்து வாங்கி கொண்டு கிளம்பி விடலாம் என நினைத்தாள். என்னங்க நீங்க, அவன் ரூம்ல எப்படி இருக்கான்னு தெரியல, நீங்க பாட்டுக்கு இந்த பொண்ணை அனுப்புறீங்களே என காயத்ரி ஆராத்யாவை அங்கே அனுப்ப வேண்டாம் என்பது போல சொன்னார். அது கூட எனக்கு தெரியாத காயத்ரி, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் அவனை போய் பார்த்தேன். எனக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் விஷயமா பேச வேண்டியது இருந்தது. ஒரு 10 நிமிஷத்தில் எழுந்து வரேன்னு சொல்லிட்டு தான் படுத்தான். இந்நேரம் நிச்சயம் அவன் எழுந்திருப்பான்.
அதனால தான் அனுப்புகிறேன். தியா குட்டியும் எவ்வளவு நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுவா? கையெழுத்து வாங்கியாச்சுன்னா கிளம்புவாளே, அவளுக்கும் ஆஃபீஸில் வேலை இருக்கும் என தேவேந்திரன் சொல்ல, கோதை நாயகிக்கும் அவள் இங்கிருந்து கிளம்பினால் போதும் என தோன்றியது. ஏதோ மறுத்து சொல்ல வந்த காயத்ரியை அடக்கிவிட்டு, சரி போமா, சீக்கிரம் போய் கையெழுத்து வாங்கிட்டு வா என கோதை நாயகியும் சொன்னார். அவள் படியேறி மேலே செல்வதை பார்த்தபடியே காயத்ரி கோதை நாயகியிடம், ஏன் நீ அவளை போக விட்டீங்க? எனக்கு என்னமோ சரியா படலை என சொன்னார். எவ்வளவு நேரம் தான் காயத்ரி இவளை இங்கே உட்கார வச்சுட்டு இருக்கிறது? உன் பையனும் கிளம்பி வர மாதிரி தெரியல. விட்டா நாள் முழுக்க இங்கே டேரா போட்டுடுவா போல இருக்கு. தம்பி வேற வந்துட்டான். இனி அவகிட்ட எதுவும் பேச விட மாட்டான். கையெழுத்து வாங்கிட்டா அவளை சீக்கிரம் இங்கிருந்து விரட்டி அடிச்சிடலாம். அதனால தான் சொன்னேன். மனதே இல்லை என்றாலும் காயத்ரியும் சரியென தலையாட்டினார். ஆனந்தன் அவன் வீட்டை பற்றியும் நித்யனை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறான். மாடி முழுவதும் அவனுடைய இடம்தானாம். மொத்தமாக அவனே ஆக்கிரமிப்பு செய்திருப்பானாம். மாடி ஏறி போனால் ஹால், அடுத்தது பால்கனி. அவன் பாக்ஸிங்கில் இருந்ததால் உடற்பயிற்சிக்கென்று வலது பக்கம் ஒரு பெரிய அறையையே ஒதுக்கியிருந்தார்கள். ஒரு அலுவலக அறை கீழே இருக்கிறது. அப்பாவும் பையனும் அங்கேதான் ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்பார்களாம். மற்ற நேரங்களில் அவன் தனியாக பார்க்க வேண்டுமென்றால் மாடியிலேயே இன்னொரு அறை வலப்பக்கத்தில் ஒன்று இருந்தது. அந்த 2 அறைகள் மட்டுமே வலது பக்கத்தில். உடற்பயிற்சிக்கென்று இருந்த அறை பெரிய அளவு விஸ்தாரமாக இருந்ததால் அதன் அருகில் ஒரு அறை மட்டுமே இருந்தது. இடப்பக்கம் முழுவதும் அவனது சொந்த உபயோகத்திற்கான தனியறை. அவன் அறையினுள்ளே இன்னொரு சின்ன அறை இருக்கிறதாம். அதனுள்ளே அவன் மட்டும் சென்று வருவானாம். அப்படி உள்ளே என்ன இருக்கிறது என தியாவும் ஆர்வமாக அண்ணனிடம் கேட்டிருக்கிறாள். அவனும் தெரியவில்லை என்று தோள் குலுக்கி இருக்கிறான். அவனது அறைவாசலில் நின்று கதவை தட்ட கையை வைத்தாள். அது திறந்து கொண்டது. எப்படி கதவு திறந்திருக்கிறது என யோசித்தவள் காலையில் தேவேந்திரன் அங்கிள் வந்து சென்றது பற்றி சொன்னது ஞாபகம் வந்தது. வெளியில் நின்று 2 முறை குரல் கொடுத்து பார்த்தாள். ஆனால் அவன் பதில் சொல்லவில்லை எனவும் உள்ளே சென்றாள். உள்ளே சென்று பார்த்தால் அவன் இன்னமும் தூங்கி கொண்டுதான் இருந்தான். காலையிலேயே இவனிடம் கையெழுத்து வாங்க வேண்டும் என்று இவ்வளவு தூரம் அவன் வீட்டிற்கே வந்து அவன் அம்மா அத்தையிடம் இவ்வளவு பேச்சை கேட்டு நான் இங்கே நின்று கொண்டிருந்தால் இவன் எவ்வளவு நிம்மதியாக தூங்குகிறான் பார் என வந்த கோபத்தில் வேகமாக அவன் அருகில் சென்று பெட்ஷீட்டை பிடித்து இழுத்து சிறிதளவு விளக்கினாள். அவன் தோளை தட்டி, தயா எழுந்துறீங்க என எழுப்ப அவன், ப்ளீஸ் ரதிமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே என சினுங்கினான். அவனை யோசனையுடன் பார்த்தவள், ஏதாவது கனவு கண்டிருப்பானோ இருக்கும் என நினைத்து மீண்டும் அவன் தோளை பிடித்து உழுக்க சட்டென்று அவள் கைகளை பிடித்து இழுத்து கட்டிலில் போட்டவன் பெட்ஷீட்டை அவளோடு சேர்த்து போர்த்தி கொண்டான். அதே வேகத்தில் அவள் மேல் படரவும் செய்தான். அத்தியாயம் 40. முதலில் அவன் செயலில் அதிர்ச்சியில் இருந்தவளுக்கு அடுத்து அவன் தன்மேல் படரவும் தான் சுயநினைவே வந்தது. அவனை தடுக்க நினைத்து, தயா ப்ளீஸ் என சொல்ல அவன் அதை காதிலேயே வாங்காமல் புன்னகையுடன் ப்ளீஸ் ரதிமா என சொல்லி உதடுகளால் அவள் உடலில் கோலமிட ஆரம்பித்தான். அவன் ஜாலங்களில் கிறங்கி போனவளாக அவள் இருக்க கழுத்தில் முகம் பதித்தவன் முன்னேறி அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டு காது மடலில் மூக்கால் உரசினான். பிறகு அதை மெல்ல கடித்து இழுக்க தயா என்றபடி உணர்ச்சி வேகத்தில் அவனது சட்டையை பற்றி கொண்டாள். அவளது முனகளில் ரதிமா என்றவாறே அவள் முகத்தில் முத்தமிட்டவன் தயா ப்ளீஸ் என அவள் சொல்ல அதை அவள் உதடுகளிலேயே சிறை செய்திருந்தான். அவள் வார்த்தைகள் எல்லாம் அவன் உதட்டிற்குள்ளேயே சிக்கி கொண்டது. மூச்சிற்கு எங்கும் போது சில நொடிகள் மட்டும் அவள் இதழ்களுக்கு விடுதலை கொடுப்பவன். அடுத்த நிமிடமே அவள் இதழை சிறை செய்திருப்பான். தயா தயா என்றவாறு அவன் செயல்களை எல்லாம் மயங்கி அவள் ஏற்றுக்கொண்டாலும் திரும்பவும் அவள் பதில் கொடுக்கவும் தவறவில்லை. தன் காதல் புரிந்ததிலிருந்து அவன் மேல் பித்தாய்தான் இருந்தாள். அவன் தனக்கு கிடைப்பானா, தன்னை ஏற்றுக்கொள்வானா என அவள் தவித்திருந்தாள். அதில் கீழே அவர்கள் பேசியது வேறு. அவனோடு தன் திருமணம் நடக்குமா என பயத்தை தந்திருந்தது. எல்லாவற்றையும் விட அவன் மேலுள்ள காதல் மலையளவு இருக்க அவனின் இந்த செயல்களில் எல்லாம் தன் காதலை அவனுக்கு காண்பிக்கவும் பயத்தை போக்கவும் முயற்சித்து கொண்டிருந்தாள். இருவரும் தங்கள் உலகிலேயே இருக்க கடைசியில் அவன் தன் உடைகளில் கை வைக்கவும் தான் அவள் நிகழ்வுக்கு வந்தாள்.
சட்டென்று அவன் கையை பிடித்து தடுத்து, தயா ப்ளீஸ் என சற்று சத்தமாகவே சொல்லிவிட அதில் பாதி தூக்கம் களைந்து அவளை பார்த்தான். வெகு அருகில் இருந்த அவளது முகம் அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க மெல்ல அதை வருடி பார்த்தான். உண்மையிலேயே அவள் தன்னுடன் இருக்கிறாள் என புரிந்து கொண்டவன் வீருட்டென்று எழுந்து அமர்ந்தான். அவனோடு சேர்ந்து தியாவும் எழுந்து அமர்ந்தாள். நீ எப்போ வந்த என தடுமாறினான். நான் வந்து 1 மணி நேரமாக போகுது சார். கையெழுத்து வாங்க வந்தேன். நீங்கள் எழுந்து வரலன்னு தான் நானே உங்களை எழுப்புறதுக்காக வந்தேன் என சொன்னாள். அது நான் லேட்டாக வந்து அப்பா எழுப்பி தூங்கிட்டேன் என ஏதேதோ கோர்வை இல்லாமல் பேசி திணறியவன், நீ சோஃபாவில் உட்காரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என உடனே எழுந்து வேக வேகமாக குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். போகும் அவனை புரியாமல் பார்த்தவள் பிறகு, ஓ சார், தூக்கத்தில் கனவு கண்டுதான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டாரா என புரிந்து புன்னகைத்தாள். எழுந்து தன் உடையை சரி செய்து கொண்டவள் களைந்திருந்த தலையையும் சரி செய்து கொண்டாள். இதற்காக தானே காயத்ரி ஆண்டி என்னை இங்கே வரவிடக்கூடாது என அவ்வளவு தீவிரமாக இருந்திருப்பார் போல. அவர் நினைத்தது சரி என்பது போலதான் இங்கே எல்லாம் நடந்திருக்கிறது. பரவாயில்லை, ஆண்டி புத்திசாலிதான். மெல்ல அந்த அறையை நோட்டம் விட்டாள். எவ்வளோ பெரிய அறை! அதுவும் இன்றைய நவீன காலத்திற்கு ஏற்ப மாற்றம் செய்திருந்தார்கள். நம்ம ஆளு நல்ல டேஸ்டானவன் தான் போலிருக்கே. அறையை சூப்பராக வச்சிருக்கான். ஃப்யூச்சரில் இந்த ரூமில் தான் நம்ம இருக்க போகிறோம். நல்லா பார்த்து வச்சுப்போம் என சுற்றி பார்த்தவளுக்கு அந்த ஓரத்திலிருந்து இன்னொரு அறை கதவு தென்பட்டது. இதுதான் அண்ணன் சொன்ன அந்த அறையா? இவன் குளித்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்கிறது. அதற்குள் சென்று அங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்து விடுவோமா? என்னை சோஃபாவில் தானே அமர சொன்னான். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என கேட்டாள். என்ன பதில் சொல்வது? இன்னும் அவனிடம் உரிமை எடுத்துக்கொண்டு எதையும் அவள் செய்ததில்லை. அதற்கு அவனது எதிர்வினை எப்படி இருக்கும் என்பதும் தெரியாது. அதனால் தயக்கமாயிருந்தது. முன்பை போல அவன் திட்டினால் கோபித்து கொண்டு செல்ல மாட்டாள்தான். ஆனால் அவன் தன்னிடம் பேச மாட்டானே என யோசித்தாள். என்னவோ ஒரு உந்துதல் காரணமாக அந்த அறையை பார்த்தே ஆக வேண்டும் என தோன்ற அந்த கதவில் கை வைக்க போகும்போது சரியாக பாத்ரூம் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. வேக வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சோஃபாவில் அமர போனவள் அவன் வெளியில் வருவதை பார்க்காமல் அவன் மேலேயே இடித்து கொண்டாள். அவள் இடையே வளைத்து பிடித்து நிறுத்தி இருக்க அவன் மேல் வந்த சோப்பு வாசனையும் அவன் வெற்றுடலும் அவளை நிலைக்குலைய செய்தது. அதே போல அவள் மேல் வந்த பிரத்யோக வாசனையும் அவனுக்கு மயக்கத்தை தர அவளை விடாமல் பிடித்திருந்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் பதித்து பிறகு அவள் உதடுகளில் அழுந்த முத்தமிட்டான். பிறகு அவனை அவளை விடுவித்து சோஃபாவில் உட்கார், வந்து விடுகிறேன் என சொல்லி சென்றான். அவனது கபோர்டில் இருந்து உடையை தேர்வு செய்து எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்கு சென்றான். அவள் எதுவும் பேசாமல் சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். தலை குனிந்தபடி ஃபைலை வைத்து கொண்டு அமர்ந்திருக்கும் அவளை பார்த்தபடியே அருகே வந்தவன், அந்த ஃபைலை கொடுதியா என்றான். அவள் எடுத்து கொடுக்கவும் அதை பார்வையிட்டு கையெழுத்து போட்டுவிட்டு, சரி வா கீழே போவோம் என அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தான். கீழே அழைத்து வந்ததும் எதிரில் சோஃபாவில் அமர்ந்திருந்த தேவேந்திரனை பார்த்து, குட் மார்னிங் பா என புன்னகையுடன் சொன்னான். வெகு நாட்கள் கழித்து அவன் மலர்ந்த புன்னகையை பார்த்த தேவேந்திரன் விழி விரித்து அவனை பார்த்து, வெரி குட் மார்னிங் பா என்றார். அவன் முகத்தில் இருந்த மலர்ச்சியை காயத்ரியும் கவனித்து கொண்டுதான் இருந்தார். இது அவரை கொஞ்சம் யோசனை செய்ய வைத்தது. கோதைநாயகி தான் அவர் அருகில் நின்று இவ்வளவு நேரம் மாடியில் அவள் என்ன செய்தாள் என முணுமுணுத்து கொண்டே இருந்தார். அதை அப்படியே விடாமல் வந்ததும், ஏண்டியம்மா ஒரு கையெழுத்து வாங்க உனக்கு இவ்வளவு நேரமா என கேட்க வெக்கத்தில் அவமானத்தில் என சரிபாதி மனநிலையில் ஆராத்யா முகம் சிவந்திருந்தது. அத்தையை ஒரு பார்வை பார்த்த நித்யன், தியா சாப்பிட்டியா, வா சாப்பிடலாம் என அழைக்க, இல்லை நித்யன், வீட்டிலையே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் என ஆராத்யா சொன்னாள். உன்னை பார்த்தா ரொம்ப சாப்பிட்ட மாதிரி தெரியலையே, அவசரத்தில் கொஞ்சமாக சாப்பிட்ருப்ப, உனக்கு பசிக்கலனாலோ எங்களுக்காக கம்பெனி கொடு என வற்புறுத்தி அழைத்தான். அவன் அழைக்கவும் அவனோடு சேர்ந்து தேவேந்திரனும் அவளிடம் வற்புறுத்த ஆரம்பிக்க சரி என கை கழுவ சென்றாள். தாரணி காலையில் அவள் வந்ததிலிருந்தே கவனித்து கொண்டுதான் இருக்கிறாள். அம்மாவும் அத்தையும் பேசட்டும் என அமைதியாக இருந்தவள் அவள் ஆராத்யாவிடம்
தியாவிடம் வந்து பேசும் முன் தேவேந்திரன் வந்துவிட்டார். அதனால் அமைதியாக ஓரமாக நின்றுவிட்டாள். இப்போது அத்தான் அவளை சாப்பிட அழைக்க அவளும் சரியென தலையாட்டிவிட்டு கை கழுவ சென்றது எரிச்சலை கிளப்பியது. இருவரையும் ஒன்றாக அமரவிடக்கூடாது என நினைத்தவள் காயத்ரியிடம், அத்தை, நானும் அத்தான் கூட உட்கார்ந்து சாப்பிட்றேன், இன்னைக்கு நீங்களே பரிமாறுங்க என்றபடி அவர்கள் வந்து உட்காருவதற்காக காத்திருந்தாள். இல்லை என்றால் தினமும் இவள் தான் பரிமாறுகிறாளா என காயத்ரிக்கு எரிச்சலாக வந்தது. கை கழுவி கொண்டு முதலில் தியா வர அவள் பின்னால் ஆண்கள் வந்தார்கள். தியா ஒரு சேரில் அமர்ந்துவிட அருகில் உட்கார போன நித்யனை முந்தி கொண்டு வந்து அந்த சேரில் அமர்ந்து கொண்டு, அத்தா, நீங்க இங்க உட்காருங்க என்றபடி தன் பக்கத்தில் இருந்த சேரை அவள் காண்பிக்கவும் கோதை நாயகி பரவாயில்லை, தன் மகள் புத்திசாலிதான் என நினைத்தார். நித்யனோ தாரணியை முறைத்து பார்த்துவிட்டு தியாவுக்கு அந்த பக்கம் இருக்கும் சேரில் சென்று அமர்ந்தான். இது என்ன அநாகரிகம் என தேவேந்திரன் தாரணியை முறைத்துவிட்டு காயத்ரியை ஒரு பார்வை பார்த்தார். தாரணி செய்ததில் காயத்ரிக்கும் அவமானம்தான். இங்கு என்ன மியூசிக் சேரா நடக்கிறது? இந்த பெண் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள்? தாரணி தலையிடவில்லை என்றால் நிச்சயம் காயத்ரி வேறு இடத்தில் நித்யனை அமர செய்திருப்பார். இப்போது தன்னாலும் இந்த இடத்தில் எதுவும் பேச முடியாது. அவன் தியா அருகில் அமர்வதையும் தடுக்க முடியாது. கோதை நாயகிக்கு நித்யன் செயலில் அத்தனை ஆத்திரம். எவ்வளவு திமிர் இருந்தால் தன் மகளை புறக்கணித்துவிட்டு இவன் அந்த சண்டாளியின் அருகில் சென்று அமர்வான்? அவன்தான் அப்படி அமர்ந்தால் பெற்ற இருவரும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார்களே. இருக்கட்டும், தன் மகள் இந்த வீட்டிற்கு வந்ததும் எல்லோரு கண்ணிலும் விரலை விட்டு ஆட்டுகிறேன். தாரிணியின் மனநிலையை சொல்லவே வேண்டாம். அத்தனை அவமானம் அவள் முகத்தில். ஆராத்யாவுக்கு கூட அவளை பார்க்க பாவமாக இருந்தது. ஆராத்யா அவளை பாவமாக பார்த்தால் உன் முன்னால் நான் அவ்வளவு கீழாக போய்விட்டேனா என கண்களாலேயே தாரணி அவளை குதறி எடுத்தாள். எப்படியோ போ என்பதை போல ஆராத்யா தோலை குலுக்கி விட்டு கொண்டு திரும்பிக் கொண்டாள். அதிலும் தாரணிக்கு ஆத்திரம்தான் வந்தது. எல்லாம் இந்த அத்தானால் தான். அவர்தான் அவளுக்கு அதிகமாக இடம் கொடுக்கிறார். நான் தான் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக முடிவாகிவிட்டதே. இன்னும் அவளுடன் என்னை கொஞ்சல் வேண்டி கிடக்கிறது. என் அருகில் அமர சொன்னால் என்னை நிராகரித்து விட்டு அவள் அருகில் போய் அமர்கிறாரே. இவருக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும்? இப்படியே விட்டால் சரி வராது. இனி இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என பொறுமலுடன் அமர்ந்திருந்தாள். இங்கே தர்ம சங்கடம் முழுவதும் ஆராத்யாவுக்கு தான். தாரணி வந்து அப்படி இடையில் புகுந்ததே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்க அவளை முறைத்து கொண்டு வந்த நித்யன் தன் அருகில் அமர்ந்தது இன்னும் சங்கடமாக இருந்தது. காயத்ரி கோதை நாயகி முகங்களை பார்க்க, அதுவும் கோதை நாயகி முகத்தை பார்த்தாள். நிச்சயம் நான் தனியே இருந்தால் இவர் தன்னை கொலையே செய்திருப்பார். அப்படி இருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் அவள் மனநிலையை பாதிக்க, இன்னொரு புறமோ நித்யன் தன் அருகில் அமர்ந்ததும் மனது ஜில் என்ற சுகமாக வானில் பறந்தது. எல்லோருடைய மனநிலையையும் புரிந்து கொண்ட நித்யன் ஆராத்யா முகம் வாடவும் அவளிடம் கம்பெனி விஷயங்களை பேசுவதைப் போல அவள் கவனத்தை பேச்சில் திருப்பிக் கொண்டிருந்தான். அம்மா, இட்லி எடுத்து வைங்க என சொல்ல காயத்ரியும் எதுவும் பேசாமல் எல்லோருக்கும் இட்லிகளை எடுத்து வைத்து சாம்பார் சட்னிகளை ஊற்றினார். சாப்பிடும்போது கூட இருவருக்கும் தங்களுக்குள்ளாகவே ஏதோ பேசி சிரித்து கொண்டே சாப்பிட்டார்கள். அவர்கள் அப்படி ஜோடியாக அமர்ந்து சாப்பிடுவது தேவேந்திரனுடைய கண்களுக்கு அத்தனை இதமாக இருந்தது. காயத்ரிக்கும் அவர்களது பொருத்தம் கண்டு மனது நிறைவாக இருந்தது. அடுத்த நிமிடமே இதையெல்லாம் கெடுத்து கொண்டது அவள்தானே. இப்போது வந்து சேர்ந்து கொண்டால் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டுமா என மனம் முரண்டு பிடித்தது. 2 இட்லிகளுடன் எழுந்த ஆராத்யாவை எழவிடாமல் தானே ஹாட் பாக்ஸில் இருந்து இட்லிகளை எடுத்து நித்யன் அவளுக்கு பரிமாற காயத்ரிக்கு வாயை பிளக்காத குறைதான். நித்யனுக்கு யாரும் பரிமாறாமல் சாப்பிட பிடிக்காது. அதனாலேயே காயத்ரி அவன் எத்தனை மணிக்கு வந்தாலும் பரிமாறிவிட்டு படுப்பார். இப்போதெல்லாம் உடல்நிலையை காரணம் காட்டி அவரை படுக்க சொல்லிவிட்டாலும் தானே எடுத்து வைத்து கொள்ள அலுப்புப்பட்டு கொண்டு வெளியிலேயே சாப்பிட்டு விட்டு வந்து விடுவான். அப்படி இருக்கிறவன் இன்று ஆராத்யாவை விழுந்து விழுந்து கவனிக்கிறானே. அதுவும் அவனே அவளுக்கு பரிமாறுகிறான். சற்றென்று உதட்டில் தோன்றிய ஒரு கேலி முறுவலுடன் காயத்ரி நித்யனை பார்க்க நிமிர்ந்து பார்த்த நித்யன் அசடு வழியாத குறைதான். அவன் அசடு வழிந்த விதத்தில் தன்னை அறியாமல் காயத்ரி வாய்விட்டே நகைத்து விட்டார். அவர் அப்படி சிரித்து எத்தனை நாட்களாகிவிட்டது. எல்லோருமே அவர் சிரிப்பை ஆச்சரியமாக பார்த்தனர். தாரணைக்கு கூட ஆச்சரியம்தான். என்ன அத்த, ஏன் திடீர்னு சிரிக்கிறீங்க என ஆர்வம் தாங்காமல் கேட்டாள். தேவேந்திரன்
தேவேந்திரனும் அத்தான திடீர்னு ஏங்க ஐயோ சிரிக்கிற, என்ன விஷயம் என கேட்டார். ஆராத்யாவும் திடீரென அவர் சிரிக்கவும், என்ன விஷயம்னு சொல்லுங்க ஆண்டி, நீங்கள் மட்டும் சிரிக்கிறீங்க, விஷயம் தெரிஞ்சா நாங்களும் கூட சேர்ந்து சிரிப்போம் இல்லையா என கேட்டாள். சொல்லிவிடவா என்பதை போல நித்யனை பார்க்க அவனோ கூடாது என்பதாக தலையாட்டி வெக்கத்தில் முகம் சிவந்தான். அவன் முகம் சிவக்கவும் ஆராத்யாவுக்கு அது என்னவென்றே தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகமானது. ப்ளீஸ் ஆண்டி, என்னன்னு சொல்லுங்க என தியா அவர் முகம் பார்க்க அவரும் நித்யனை தான் பார்த்தார். அது வந்துமா என காயத்ரி ஆரம்பிக்க அவன் முகம் இன்னும் நன்றாக சிவக்க அவருக்கு மீண்டும் சிரிப்பு வந்தது. சிரிப்பினோடு சின்ன வயசுல இருந்து எங்க நித்யந்தான் எல்லாருக்கும் பரிமாறுவான், அதை நினைச்சேன் சிரிச்சேன் என சொல்ல அவர் என்ன சொல்ல வருகிறார் என இப்போதுதான் தேவேந்திரனுக்கும் புரிய அவரும் சிரித்து விட்டார். அம்மா என்னம்மா, அப்பா ப்ளீஸ் பா என இருவரையும் மாறி மாறி பார்த்து நித்யன் சொன்னீங்க. மூவருக்குமே சிரிப்பு வந்தது. அந்த மூவரை தவிர மற்ற மீதமிருந்த மூவருக்கும் அவர்கள் பேசுவது புரியவில்லை. ஆராத்யாவுக்கு மட்டும் தனக்கு அவன் பரிமாறியதில்தான் ஏதோ கிண்டல் செய்கிறார் என்ற அளவில் புரிந்தது. வெகு நாட்கள் கழித்து அந்த வீடே கலகலப்பாக இருந்தது. சாப்பிட முடித்து எல்லோரும் எழும் வரையிலுமே அந்த சிரிப்பு நீடித்திருந்தது. நித்யன் கை கழுவி கொண்டு ஏதோ ஃபோன் கால் வர அதை அட்டான் செய்து பேசியபடி அங்கிருந்து நகர்ந்தான். தேவேந்திரனும் முன்னால் சென்று விட்டிருக்க அப்போதுதான் தியா கை கழுவி கொண்டு வர கோதினாகி அவளை பிடித்து கொண்டார். கொஞ்சமாவது வெக்கம் மானம் வேண்டாம், திரும்பவும் இங்க வந்து ஏன் இங்க கழுத்தா இருக்கிற? நீ நித்யனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே, அதன் பிறகுதான் என் பொண்ணை கல்யாணம் செய்து கொடுக்க எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்தோம். இப்போ அவள் தன் மனதில் ஆசையை வளர்த்து கொண்டாள். இப்போது மட்டும் நித்யன் இல்லை என்றால் அவள் உயிரையை விட்டு விடுவாள். அப்படிதான் உனக்கு ஆசையா? நீங்கள் அப்பேற்பட்ட குடும்பமாய்தான் இருப்பீர்கள். இல்லை என்றால் வேண்டாம் என்று மறுத்தவனை வீடு தேடி வந்திருப்பாயா? இல்லை அவனிடமே வேலைக்கு சேர்ந்திருப்பாயா? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவனிடம் பேசுகிறாய்? காயத்ரி இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவே மாட்டாள். அம்மாவை மீறி அவனும் கல்யாணம் செய்ய மாட்டான். கடைசி வரையும் அவன் இப்படியே இருக்கத்தான் உனக்கு ஆசையா? அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவன் வாழ்க்கையில் இருந்து விலகிப்போ என புரிந்துவிட்டு வேகமாக நகர்ந்து விட்டார். வேறு யாராவது பார்த்தால் கோதை நாயகிக்கு தான் வினை. அதனால்தான் அங்கிருந்து வேகமாக போய்விட்டார். ஆராத்யா முகம் மாறிய விதத்தில் கோதை நாயகிக்கு சந்தோஷம்தான். ஏற்கனவே ஒரு முறை பேசி விரட்டியாகிவிட்டது. இந்த முறையும் விரட்டி விடலாம் என்றுதான் பேசியது. நித்யன் போன் பேசிவிட்டு வந்து ஆராத்யா முகமாற்றத்தை கவனித்து கொண்டுதான் இருந்தான். அவன் வந்ததும் சாதாரணம் போல காட்டிக்கொண்டாலும் அவள் முகம் வாடியிருந்ததை கண்டுபிடிக்க முடிந்தது. அம்மா ஏதாவது சொல்லியிருப்பார்களோ, இல்லை அத்தை ஏதாவது சொல்லியிருப்பார்களோ? தியா, நானும் கிளம்பிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸுக்கு போகலாம் என சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு கிளம்ப அவள் தேவேந்திரனிடமும் காயத்ரியிடமும் விடைபெற்று அவனோடு காரில் ஏறிக்கொண்டாள்.